எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் வேதாகமங்களை. எபிரேயர் 12வது அதிகாரம் 11 17வது வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம் என்று. எபிரேயர் 12:11 17வது வசனங்கள் வரை. எபிரேயர் 12வது அதிகாரம் 11 17 வரை எல்லாரும் விரைவாக வாசிக்கலாமா? எஸ். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செம்மைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஆமேன். அநேகர் இதை வாசித்திருக்கிறோம், இதை அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றும் நமக்கு இதற்குரிய காரியங்களை வெளிப்படுத்துவார் என்ற விசுவாசத்தில் நான் வந்திருக்கிறேன். இதை கடந்த வார சில காலமாக நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு வருகிற ஒரு சத்தியம் இது. சுத்திகரிப்பு என்ற முக்கிய தலைப்பின் கீழாக வந்திருக்கிற பக்க தலைப்பு. ஆமே, இதுவே முக்கிய தலைப்பு அல்ல. முக்கிய தலைப்பு சுத்திகரிப்பு. கடந்த 3 வருடங்களாக தேவன் நம்மை இதில் பல ஆழங்களிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதனால் கவனிங்கள், இன்று நாம் படிக்க போகிற இந்த விஷயம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நினைவுபடுத்த வண்ணமாக சொல்லுகிறேன். முக்கிய ஒரு குறிப்பு, பிரயோஜனம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிற ஜனங்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பே அந்த பிரயோஜனத்தில் தான் இருக்கிறது. ஏமே பாருங்கள், வெற்றியில் இருக்கிறது என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இல்லவே இல்லை. நாம் புதிய ஏற்பாட்டின் மக்களாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் என்னை நன்றாய் கவனியுங்கள், புதிய ஏற்பாட்டில் வெற்றியுள்ள வாழ்க்கை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவே இல்லை. நீங்கள் நன்றாய் வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிய வரும். There's nothing called successful life as a Christian, but there's something mentioned in the Bible, in the New Testament especially, about being fruitful. கனி கொடுக்கிற வாழ்க்கை என்றுதான் வருகிறது. வெற்றியோடு வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற புத்தகங்கள் உண்டு, நான் அதை மறுதலிக்கவே இல்லை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நான் பேச வருகிறது அந்த காரியம் அல்ல. இது கனி கொடுத்ததினால் வருவது என்ற அந்த பிரயோஜனத்தின் வாழ்க்கை. கனி கொடுக்கிற வாழ்க்கையே பிரயோஜனம் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு போதித்த விஷயங்கள். யோவான் 15 நன்றாய் கவனிங்கள். நாம் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் வெற்றி வேண்டுமானால் கிடைக்கலாம், தோல்வியும் வரலாம். ஆனால் கனி கொடுப்பது என்பது மாத்திரம் முயற்சியில் வருவதே இல்லை. இதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எவ்வளவு நல்லவளாய் வாழ முயற்சித்தாலும் முடியாது. ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி? மறுபடியும் யோபு 25:4 நான் கோடிட்டு காட்டுகிறேன். தானாகவே ஒருவர் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சுத்திகரிக்கிறவர் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார், கூடவே இருக்கிறார். அதுதான் கிருபை. எத்தனை பேருக்கு அந்த கிருபை புரிகிறது? கிருபை என்றாலே அவர் கூடவே இருக்கிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்று நமக்குள்ளே வாசம் பண்ணினவர், மாம்சமாகி அன்று வாசம் பண்ணினவர், இன்று பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இப்போது பாருங்கள், இந்த வல்லமை என்ன என்றால் நம்மை விட்டு அவர் போகவும் மாட்டார், போக போவதும் இல்லை. ஏனென்றால் அது அவருடைய வாக்குத்தத்தம். பூமியின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு இருப்பேன், உலகத்தின் கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தமும். அப்படி என்றால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
கேட்கிற தேவ ஜனமே, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மோட இருக்கிறார். ஆனால் இருக்கிற தேவன் நம்மை வழி நடத்துகிறார். என் வழியில் அவர் இருப்பது இல்லை, அவர் வழியில் என்னை இருக்க அனுமதித்து நடத்துகிறார். அப்படின்றால் என்ன அர்த்தம்? அதற்கே அனுமதி என்ற அர்த்தம், மற்றதுக்கு அனுமதி இல்லை. என்னை கவனிங்கள். அதனால்தான் போராட்டங்கள் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நான் பேசும் பொழுது, உலகத்திலிருந்து, சூழ்நிலையிலிருந்து, நம்மை சுற்றி இருக்கிற எதிரிகள் மத்தியில் இருந்து, நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் இடத்திலிருந்து வருகிற போராட்டங்களை நான் பெரிதாக பேச மாட்டேன். அவைகளும் போராட்டங்கள் தான். ஆனால் இருப்பதிலேயே மிக முக்கியமாய் நாம் பார்க்க வேண்டிய போராட்டம் எது என்றால், உள்ளிலேயே இருந்து வருகிற போராட்டம். கவனிங்கள், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வல்லமையான சத்தியம் என்று நமக்கு கேட்கவே விடுதலை, அறிந்தாலே விடுதலை. என் ஜனங்கள் என்று அவர் பெருமையாய் பேசும் பொழுது அவர்கள் குறைவையும் குறித்து அவர் வேதனைப்படுகிறார். என் ஜனங்கள், அவர் வேற யாரையும் பொதுவாய் பேசுவதே இல்லை. அப்படி அவருடைய ஜனங்களுக்கு அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அறிவு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நன்றாய் கவனிங்கள் தேவ ஜனமே, பிசாசு உங்களையும் என்னையும் சங்காரப்படுத்தவே முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஆமென் என்று நீங்கள் அறிக்கை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ஏனென்றால் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே, விரட்டும்படிக்கே, எடுக்கும்படிக்கே, ஒதுக்கும்படிக்கே என்று வேதம் சொல்லவில்லை. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே, பிசாசுடைய கிரியைகளை அடக்கும்படிக்கே என்று கூட ஆண்டவர் சொல்லவில்லை. அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு வந்தாலே அது அழிக்கப்பட்டுச்சுங்க. அப்போ அவர் வந்த பிறகு பிசாசுக்கு தெரியும், இனி அவன் கிரியை செய்ய அவனுக்கு அனுமதி இல்லை. ஆனால் யாரிடத்தில் கிரியை செய்ய முடியும்? இயேசுவின் சத்தியம் நிராகரிக்கப்படும் பொழுது அவன் கிரியை செய்ய முடியும். ஏனென்றால் அவன் பொய்களுக்கு பிதா. எங்கே சத்தியம் இல்லையோ அங்கே அவன் கிரியை செய்ய முடியுங்க. ஏனென்றால் இயேசுவையும் சத்தியத்தையும் அவன் பிரிக்க முடியாது. அவனுக்கு நன்றாய் தெரியும், இயேசு இருக்கிறார் என்றால் சத்தியம் இருக்கு என்ற அர்த்தம். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. நல்ல கவனிங்க, எல்லாவற்றையும் நம்மளால் செய்ய முடியும். யார் சொன்னது ஒன்று செய்யக்கூடாது என்று? கமான், இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போது நம்ம லாஜிக்கலாக அதான் சொல்வேன், எப்பொழுதுமே யதார்த்தமாக சிந்திக்கணும். ஒன்றுமே செய்ய முடியாது நமக்கு வாழ்க்கையில். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார் இயேசு. நீங்க உண்மையா இருந்தா சொல்லுங்க, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது? முடியும், எல்லாம் செய்ய முடியும்னு சொல்ல போனார். ஆனால் அவரை எதை வைத்து பேசினா? நீ பிரயோஜனமா வாழணும்னா என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப பிரயோஜனம் என்ற வார்த்தை ஒரு மனுஷனுக்கு தெரியலனா வாழ்க்கையை வீணாயிடுங்க. எதுக்கு வேத பாட வகுப்பு முக்கியம் தெரியுமா? அதற்கு தான். வெளிச்சம் எந்த ஜாதிக்கு அது பிரமாணத்தின் வெளிச்சம். எந்த ஜாதிக்கும் ஆண்ட ஜாதியை பிரிக்கலைங்க, எல்லா ஜாதிகளுக்கும் அவருடைய பிரமாணம் வெளிச்சமாய் ஸ்தாபிக்கப்படும். அப்படின்ற வெளிச்சம் இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு சிந்தனையில தெளிவு இல்லை. சிந்தனையில் தெளிவு இல்லை என்றால் முடிவுகள் சிதறும். அதனால் தான் கர்த்தர் சிந்தையை மறுரூபமாக்குகிறார். அவர் பேசினா நம்ம சிந்தனையை மறுரூபமாக்கத்தக்கதாய் பேசுகிறார். அதனால் தான் வேதத்தை கேட்க 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 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மறுரூபமாகிறது. கவனிங்க, இப்ப பிரயோஜனம் என்ன என்றே தெரியாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியுமா? முடியும். நன்றாய் கவனிங்கள், முடியும். எனக்காகவே நான் வாழ்ந்தா பிரயோஜனம் நான் நினைக்கலாம். வேதம் அப்படி சொல்லவே இல்லை. நன்றாய் கவனிங்க, நம்ம ஜெப குறிப்புகள் கூட நம்மை தாண்டி, நம்ம குடும்பத்தை தாண்டி, வேலையை தாண்டி, சரீர சுகத்தை தாண்டி, பொருளாதாரத்தை தாண்டி, அந்தஸ்து வாய்ப்புகளை தாண்டி இல்லை என்றால் பிரச்சனை. இது எல்லாருக்கும் உதவாத வார்த்தை. சிலருக்கே உதவும், ஏனென்றால் அது பிரயோஜனத்தின் காரியம். ஜெபத்திலேயே சில பேர் இன்னும் சுயநலத்தை தாண்டல. ஆண்டவர் அதற்கு கண்களை திறக்கிறார் இயேசுவின் நாமத்தில். ஏன் பவுலை கொண்டு தேவன் பேச வேண்டும்? உங்க மனக்கண்கள் பிரகாசமாகணுயா. எதுக்கு? எபேசியர் 1:17 பாருங்க. அந்த 1:17-19 வரை ஒரு ஜெபம் உண்டு. எதுக்கு மனக்கண்கள்? என்ன பாருங்க, என்ன நீங்க வீட்டில் தியானிக்கலாம். அதெல்லாம் மனக்கண்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். காரணம், இந்த கண்களால் அதை பார்க்க முடியாது. ஆமே, நேச்சுரல் விஷன், நேச்சுரல் ஐஸ் பயன்படுத்தி எல்லாம் பிரயோஜனத்தை பார்க்க முடியாது. அதை பார்க்க வேண்டிய உலகம் அதை காட்டும். ஏனென்றால் உலகம் அதைத்தான் பயன்படுத்துகிறது. They are using their 5 senses to understand what is beneficial and what is not.
பிரயோஜனம்னா கண்டுபிடியா அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிற விதமே சரீரத்தை வைத்து தான், சரீரத்தின் நன்மைகளை வைத்து தான். யார் சொல்லுவா ஆவி என்று ஒன்று உண்டு, ஆத்துமா என்று ஒன்று உண்டு, அது அழியாதது, அதற்கு பிழைப்பு உணவால் வராது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வரும் என்று. நன்றாய் கவனிங்கள், ஒவ்வொரு வார்த்தை ஆழமானதுங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும். அப்படி என்றால் வேதத்தில் இதுதான் பிரயோஜனம், இது பிரயோஜனம் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் பிரிக்க முடியாது. எல்லாமே பிரயோஜனம். இயேசு நாமத்தில் ஆமென் என்று சொல்லி பெற்று அவர் பச்சையை எழுதியிருந்தாலும் பிரயோஜனம், அவர் வெளியரங்கமாய் பேசினாலும் பிரயோஜனம், அவர் வேறு விதமாய் சொன்னாலும் பிரயோஜனம். தேவன் பேசினாலே பிரயோஜனம். அவர் எல்லாவற்றையும் அப்படித்தான் பேசியிருக்கிறார் வேதத்தில். நம்ம அதை வாசிக்க இடம் கொடுத்தால் போதும், பிரயோஜனம் வெளிப்படும். எல்லா உறவுகளை பற்றியும் எழுதியிருக்கிறார். கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகளின் இடையில் இருக்க வேண்டிய உறவு, ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்ட உறவுகள், எல்லாமே ரிலேஷன்ஷிப் தானே. என்ன சொல்வீங்க? அச்சா, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், உறவுகள் முக்கியம். எந்த இடத்திலும் நான் போன வாரம் சொன்னேன், வார்த்தைகளினாலே உலகம் இயங்குகிறது. தேவ ராஜ்யமும் வார்த்தைகளின் அடிப்படையில் தான். அதனால் தான் ஆண்டவர் பாருங்கள், உரிமை எடுத்து பேசும் பொழுது இந்த காரியத்தை உணர்த்தாமல் அவர் பேச முடியாது. ஏனென்றால் பிரயோஜனம் என்று என்ன என்று எனக்கு தெரிய வேண்டும், இல்லை என்றால் என் நாட்கள் வீணாய் போய்விடும் என்று அவருக்கு தெரிகிறது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த சப்ஜெக்ட் எடுத்தா, எந்த மேஜர் எடுத்தா, எந்த ஜாபை ஜாயின் பண்ணா பிரயோஜனம் உலகம் சொல்லி தருகிறது அல்லவா? அது எந்த பிரயோஜனம்? பணத்திற்குரிய பிரயோஜனம். கூட்டி கழித்து நீங்கள் எந்த பிரயோஜனத்தையும் கால்குலேட் பண்ணுங்க, அதான் கணக்கு செய்வீர்கள் என்றால் அது பணத்தில் வந்து நிற்கும், வசதியில் வந்து நிற்கும், லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை தரத்தில் வந்து நிற்கும். ஆண்டவர் பேசும் பொழுது வெளியிலிருந்து பேசுகிறவர் அல்ல, அவர் உள்ளிருந்த காரியங்களை வெளிக்கு கொண்டு வருகிற தேவன். ஏனென்றால் அதுதான் சரியான வாழ்க்கை. வெளியில எல்லாம் இருந்ததுனால நான் நல்லா இருந்தேன்னு ஒரு ஆள் இப்ப கூட உலகத்திலிருந்து கூட்டி வந்து நீங்கள் கேட்டா சொல்ல முடியாது. எல்லாம் இருந்தும் இல்லை, அவர்களுக்கே தெரியவில்லை. ஆனால் ஒன்று இல்லை, தனியே இருக்கும் பொழுது அவர்களுக்கே தெரிகிறது எல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிறது, ஆனால் இல்லை, சமாதானம் இல்லை, நிச்சயம் இல்லை, நிச்சயம் நாளை தினத்தை குறித்து நிச்சயம் இல்லை, மரித்தால் என்ன ஆகிறேன் என்று கூட தெரியவில்லை, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா, நிச்சயம் இல்லை. தேவ பிள்ளை, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இதற்கெல்லாம் பதில் ஏற்கனவே கொடுத்தே அழைத்தார். என்ன அழைப்பு தெரியுமா? நம்பிக்கை முன்வைத்து அழைத்தார். நீங்க நன்றாய் கவனிங்க, இயேசுக்குள்ள வந்த என்ன நடக்குதுன்னே தெரியல, யாருமே சொல்ல முடியாது. இயேசுவை பின்பற்றுறேங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு விதம் உண்டு, குருடரை அவர்கள் அறியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து அவர்களுடைய தெரியாத பாதைகளில் நடத்துகிற தேவன் கூடவே இருப்பது நிச்சயமாய் தெரியும். பாதை தெரியாம போகலாம், ஆனால் கூட இருக்கிறவரை தெரியும். அது வித்தியாசமானது. ஆனா எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு ஒரு பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஆமே என்று அவரை சொல்கிறான், அவர்களுக்கு முன்னே கோணலை செவ்வையுமாக்கி இருளை வெளிச்சமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 42:16 சொல்லியிருக்கிறேன். போன மாசத்து வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு அதாவது ஞாபகம் வந்து கொண்டு இருக்கு? ஓ, வரவட்டும். இப்படி நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. என்னை கவனிகள், இப்போ கர்த்தர் சொல்லும்போது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வீணாய் போகுமே. அதனால் தேவன் சொல்லும்போது நாங்கள் ஏற்கனவே நாம் எல்லாரும் படித்த வசனங்கள் தான் ஆனாலும் சொல்லிக் கொண்டு போகிறேன். சில விஷயங்கள் இங்கே வரும்பொழுது அவர் சொன்னார். கடந்த வாரம் எதை நான் பேசினேன், யாருக்காவது நினைவு வருகிறதா? பலன், அதுதான் நீதியினாலே பலனுக்கு அர்த்தம் உண்டாகிறது. ஏமே, கர்த்தர் பலனை தருகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நீதியாகிய சமாதான பலன். என்ன கவனிங்கள், பலன் என்றாலே ஒரு பொதுவான வார்த்தை, கரெக்டா? பெனிஃபிட் இல்லை என்றால் வாட் டு சே, ப்ராஃபிட், இதெல்லாம் பலன், ரிவார்டு எல்லாம் பலன். ஆனால் அது பொதுவான வார்த்தை. ஆனால் ஆண்டவர் தரும் பொழுது அது சமாதானம், சமாதானத்துக்குரிய பலன். நிறைய பேர் ஜெயிச்சுட்டாங்க, ஆனா சமாதானமே இல்லை. பணம் சேர்த்து விட்டார்கள், நிம்மதி இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? வீடு கட்டி இருக்கிறார்கள், வாழ முடியவில்லை. சொத்து சேர்த்திருக்கிறார்கள், அனுபவிக்க முடியவில்லை. படித்திருக்கிறார்கள்,
உயரவில்லை. எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரிகிறதா? ஓ மை காட், இஸ் இட் பாசிபிள்? இட் இஸ். நாம் தான் பார்க்கிறோமே வாழ்க்கையிலே, இருப்பதினால் இருக்கிறது என்று அர்த்தம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இன்று இதில் நீ பழகும் பொழுதே உனக்கு தெரிய வரும், நிச்சயமான சமாதானத்திற்குரிய பலன் உனக்கு உண்டு. என்னென்றால் நீ பழகுகிற விதம் அப்படி. எவ்வளவு உண்மை இல்லை? நாளைக்கு திடீர்னு வராதுங்க எதுவும். அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கே பழகணும் விஷயத்துல. இன்றைக்கு பழகினால் நாளை தினத்தை குறித்த நிச்சயத்தையும் அவரை கொடுத்திருக்கிறார். நல்லா தெரியும் ஒரு தேவ பிள்ளைக்கு, ஆண்டவரே உங்க சத்தியத்தின் நிமித்தம் நான் சிக்ஷிக்கப்படுகிற பாதையில இருக்கிற பிள்ளை என்றா எனக்கு நிச்சயமான ஒரு எதிர்காலம் உண்டு. அது மாத்திரமல்ல, அது நீதியில் சமாதானத்தில் எனக்கு வருகிற ஒரு பலன். ஆமே, இந்த கேரண்டியை ஆண்டவரே கொடுத்து விட்டார். யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறேம்மா, உனக்கு எப்படி இருக்க போதோ ஃபியூச்சர்னு மற்றவனா புலம்புவாங்க. எத்தனை பேர் அதெல்லாம் கேட்டு இருக்கிறீர்கள்? ஐயோ இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது. யோசிப்பை பார்த்தா யாராவது புலம்பு ஆட்கள் இருந்தாங்களா என்றால் இல்லை. தேங்க் காட் இல்லை. எத்தனை பேருக்கு அது இல்லை என்ற வார்த்தை சந்தோஷமான ஒரு வார்த்தை? நல்ல வேலை இல்லை, பெத்த அம்மா இல்லை, நல்ல வேலை இல்லை. சில நேரம் பெற்றோர்களே கெடுத்துருவாங்க இந்த ப்ராசஸ். என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது. உதவியே கெட்டு போனவர்கள் உண்டு, உதவி பெற்றும் கெட்டு போனவர்கள் உண்டு. காரணம், ஆண்டவர் செய்ய அனுமதிக்கும் பொழுது எந்த பிள்ளையை குறித்தும் பரிதாபமே பட வேண்டாம். ஹல்லேலூயா என்று சொல்லிவிட்டு நம்ம 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 கலாச்சாரத்துக்கே வேண்டிய கற்பனை இது. யாரும் நம்மை பார்த்து பரிதாபம் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கர்த்தர் அவருடைய பாதையில் நடக்கிற பிள்ளையை யாரும் பார்த்து பரிதாபப்படி விடவே மாட்டார். பரிதாபப்பட அனுமதிக்க மாட்டா. அவருடைய வைராக்கியம் அது. நீங்கள் சொன்னால் கூட ஒருத்தவங்க நம்ப மாட்டான். சும்மா சொல்லுங்க சிஸ்டர், என்ன சொல்லுவாங்க, ஜோக் அடிக்கிறீங்கண்ணா, உங்களை பார்த்தா யாராவது நம்புவாங்களான்னு அப்படி தான் வைப்பார். ஏன்னா இந்த பரிதாபம் கொள்ளுது பதிலை தருவது இல்லை. we don't want sympathy, we need solution. என்னை பார்த்து யாரும் விசாரிக்கலை, கவனிக்கலை. நம்ம கவலை எல்லாம் உலகத்தின் அடிப்படையில் வரும் என்றால் அது உலகம். ஏனென்றால் கவலையே உலகத்திலிருந்தே வருகிறது. ஏன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்? எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் தாங்கிறதே இல்லை. எத்தனை பேருக்கு இதெல்லாம் வார்த்தை என்று புரிகிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படா. நம்ம என்ன செய்வோம்? ஒன்றுக்காவது கவலைப்படணும். எப்படி ஆண்டவரை நார்மலாக இருக்க முடியும்? நான் அது வேற ஒரு ஃபீலிங். நமக்கு நம்ம நார்மலாக இருக்கிற விதமே அப்படிதான். மனுஷனாக இருந்தால் கவலைப்படாமலாம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுற கவலை வரும், ஆனால் கவலைப்படாதிருங்க. இது எப்படி இருக்கு? பாவம் வரும், ஆனால் பாவம் செய்யாத. கோபம் வரும், கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய. ஆண்டவர் வராது என்றே சொல்ல மாட்டார். ஏனென்றால் வருகிற உலகத்தில் அல்லவா வாழ்கிறோம். அது வரும், கண்டிப்பாய் வரும். நல்லா இருந்தாலே நோண்டி விட்டு செல்ல வரும். அது உலகம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் நல்லா தாயா நான் ஆரம்பித்த நாள், யார் முகத்தில் முழிச்சனோன்னு வேற இவங்களே சொல்லுவாங்க. அவன் முகத்தெல்லாம் பார்த்து முழிக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு முகம் இருந்தால் போதும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? நாம் நினைக்கிறோம் இப்படி வருகிறது அப்படி வருகிறது, அப்படியெல்லாம் இல்லை. அவன் எப்படியும் வருவான். அதனாலே நம்ம ஆளுங்க ஒரு பூனை போயிட்டா போக மாட்டாங்க. யாரா போகும்போது நீங்களும் நானும் கிராஸ் பண்ணாமல் இருந்தால் போதும். அதையும் சொல்லிக்கொள்ளுங்க. பூனை பாவம், அது கிராஸ் பண்ணுறது அதுண்டே அஜெண்டா. அதில் கருப்பு பூனைக்கு ஒரு விளக்கம், வெள்ளை பூனைக்கு ஒரு விளக்கம். ஐயோ, நான் சொல்லுகிறேன், அதனாலேயே சாத்தான் இன்னும் விவரமாக இருக்கிறான். கருப்பு பூனையை பயன்படுத்துவதில்லை, அவனுடைய எல்லா சடங்குக்கும் வெள்ளை பூனைகள். அதையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். அடுத்த முறை வெள்ளை பூனை போனால் சில பேர் போக மாட்டாங்க. எந்த நிறத்திலும் எந்த நாளிலும் எந்த தேதியிலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. இயேசுவின் நாமத்திலே பிரகடனப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நாளும் நேரமும் நிமித்தமும் நாம் அனுஷ்டிக்க அழைக்கப்படவில்லை. இப்படி அழைப்பு அவ்வளோ விலையேற பெற்றதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் போகிற பாதையை ஒருவர் மாற்றுகிறார். Can you ever believe this? ஒரு நீதிமான் நிமித்தம் பாதையே மாற்றி அமைக்கப்படுகிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
என் பிள்ளை நடந்து போகிற பாதை என்று அவர் அறியும் பொழுது, ஏனென்றால் அவருக்கு தெரியும் அந்த பிள்ளை அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருந்து சிட்சிப்பின் பாதையில் பழகுகிற பிள்ளை. அப்படிப்பட்ட பிள்ளை நடக்கிற பாதையே மாற்றி அமைக்கப்படும். அதுதான் இங்கே நம்ம படித்த பாதை. அவர்கள் அறியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, ஏனென்றால் அவர்கள் பழகுகிறார்கள். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? கண்களை மூடி கர்த்தரை விசுவாச கண்களால் பார்க்க பழகுகிறார்கள். சுயத்தை அடக்கி, இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தையினாலே அழித்து ஆவியில் நடக்க பழகுகிறார்கள். அவரையே சார்ந்து கொண்டிருக்க பழகுகிறார்கள். தங்களுக்கு புரியவில்லை, ஆனாலும் கர்த்தர் தங்களோடு இருப்பதினால் அவர்கள் விட்டு கொடுக்க பழகுகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு முன்பே போய் கோணலை செவ்வையுமாக்கி. என்னை கவனிங்கள், கர்த்தர் பாதைகளை மாற்றுகிறார், இருளை வெளிச்சமாக்குகிறார். அப்படின்னா என்னத்த? ஒரு பிள்ளை அவரை சார்ந்து கொண்டபடியினாலே அவர்கள் போகிற பாதையையே அவர் மாற்றுகிறார். எவ்வளவு வல்லமையான திருப்பு முனைகள் உங்களை கொண்டு சமுதாயத்தில் நடக்கிறது என்பதை நீங்கள் விசுவாச கண்களால் பார்த்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த பாதையிலே அது நடந்தது இல்லை. நீங்கள் சங்கீதத்தை வாசிப்பீங்க, 84 என்று கருதுகிறேன் என்றால் இப்பொழுது வருகிறபடி இல்லை என்ற 86. ஒருவர் எனக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவர் சொன்ன ஒரு நீதிமான் நடக்கிற பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு. 84 84 சொன்னா அவர்கள் அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். என்னை பாருங்க, என்ன பாருங்க. நீங்க வீட்டில் தியானிக்க வேண்டும், ஏன்னா உங்களுக்கு அதற்குரிய சந்தர்ப்பங்கள் உண்டு. என்னை பாருங்கள், இதெல்லாம் நாம் இணைக்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு நீதிமானாய் நீங்க இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். இடத்தை பார்த்து வருவதல்ல பரிசுத்தம், உங்களோடு இருக்கிறவரை வைத்து வருவதே பரிசுத்தம். கரங்களை தட்டி. அது பாபிலோன் மாகாணத்திலும் ஒன்றுதான், போத்திபார் வீட்டிலும் ஒன்றுதான், சிறைச்சாலையிலும் ஒன்றுதான். நன்றாய் கவனிங்கள். அகாஸ்வேர் அரண்மனையிலும் ஒன்றுதான். யாரானாலும் சரி, ஆண்டவரை அறியாத கூட்டத்தின் மத்தியிலும் சிலர் கர்த்தரை நம்பினார்கள். நம்பினபடியினாலே அவர்கள் நிமித்தம் பாதைகள் மாற்றப்பட்டது. இதுவரைக்கும் அப்படி ஒரு ரோடு இல்லை. நன்றாய் கவனிங்க. அந்த தேசங்களிலே அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் யாரும் பார்க்கல. கிங்ஸ் பேலஸ்ல, போத்திபார் அரண்மனையில அப்படிப்பட்ட பாதையை யாரும் பார்க்கல. ஆனா ஒரு நீதிமான் நிமித்தம் போடப்பட்டது. இன்னைக்கு தேவ பிள்ளை, இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்ல. நன்றாய் கவனிங்கள். தேவ பிள்ளைகள், நீங்கள் சோர்ந்து போக, எந்த நிலைமையில பிசாசு உங்களை ஏமாற்றி வஞ்சிக்க திட்டம் வைத்தாலும் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற வைராக்கியம் அவ்வளவு பெரியது. அதனால் தான் இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அவர் சொல்லுகிற எவ்வளவு வல்லமையை சொல்லுகிறார் பாருங்கள். ஆகையினால், verse 12, ஆகையினால் என்ற வார்த்தை இணைப்பு. எதை இணைத்தார் பாருங்கள். இவ்வளவும் உனக்கு நான் சொல்வதற்கு காரணம், ஒரு பிதா பிள்ளை இணைப்பு. ஒரு சரீரத்தின் பிதாவுக்கே நீ அஞ்சி நடக்கிற பிள்ளை என்றால், அஞ்சி நடக்க வேண்டும் என்றால், ஆவிகளின் பிதாவாகிய எனக்கு எவ்வளவு அஞ்சி நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய பிரயோஜனத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். சிட்சிக்கிறேன் என்றால் என்னுடைய பரிசுத்தத்துக்கு நீ பங்குள்ள மகனாய் மகளாய் மாறணும். எவ்வளவு வல்லமையை சொல்லுங்க பாருங்க. இது ஒரு பங்கு. அதையும் கர்த்தர் நம்மோடு நிறைய பேசுகிறார். பங்கு, மாற்றப்பட எடுக்கப்பட முடியாத ஒரு நல்ல பங்கு. அதையும் சொன்னவர், துக்கமாய் தோன்றுகிறனால நீங்களும் நானும் காரியங்களை முடிவுக்கு வந்து விடக்கூடாது. என்னை கவனிங்க, என் கண்களை பார்த்து கொண்டுங்க. இது முக்கியமான தருணங்கள். துக்கமாய் தோன்றுகிற சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலனற்றது என்று நினைக்க கூடாது. கரங்களை உயர்த்தி உங்களுக்கு தைரியம் இருந்தால் விசுவாசப்பட்டோம். நம்ம நினைக்கிறோம், உலகம் நினைக்கிற மாதிரி நினைக்கிறோம் சில நேரம். ஏன்னா சத்தியம் இல்லை, அதனால தான் சத்தியம் பிரகடனப்படுத்தப்படுகிறது. அது வெளிச்சம். அநேக சொல்லுகிறது போல நம்ம நினைக்கும்படியாக பிசாசு தூண்டுவான். நீ இவ்வளோ துக்கப்படுகிறாயே, இவ்வளோ கஷ்டப்படுகிறாயே, பிரயோஜனம் இல்லை. துக்கம்னாலே பிரயோஜனம் இல்லைன்னு உலகம் சொல்லும். இயேசு சொல்லும் பொழுது துக்கம் பிரயோஜனம் அற்றது என்று அவர் சொல்லவில்லை. துக்கப்பட்டாலும் துக்கத்தை போல் தோன்றினாலும் பிற்காலத்தில், அது மிக முக்கியம்,
அதனாலே வருகிறதை வைத்து முடிவு செய்யாதிருங்கள். ஆண்டவர் அதைத்தான் சங்கீதம் 84 சொன்னார். அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓட மாட்டாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லிவிட்டோம். போக போக ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்குப்பா. டென்ஷன் என்னத்தோ நெருக்கம். ஜெபிச்சேன், காத்திருந்தேன், ஸ்தோத்திரம் பண்ணேன், சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், வேதபாட வகுப்புக்கு சென்று கொண்டிருக்கிறேன், அதனாலே சோதனை ஜாஸ்தி. ஆனாலும் உருவ நடந்து. உருவ நடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அப்படி ஊடுருவி போகிறது. என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். செத்த பிறகு பார்க்க முடியாது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும்? கரங்களை வைத்து ஆமேன்னு. செத்த பிறகு இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. உயிருள்ள நாய் செத்த சிங்கத்தை பார்க்கலும் வாசினா அப்பா நல்ல வேலை சொல்லிட்டு பெட்டர். வாசினா அது என்னது? யோசின்னு சொல்லவே. வாசினா பெட்டர். நான் இவ்வளோ உண்மை இல்லை, செத்து போயிடுச்சு சிங்கம், இவ்வளோ பெரிய சிங்கம், ஆனால் செத்துருச்சு. அதை விட உயிரோடு இருக்கிற நாய்க்கு சிங்கத்துக்கும் ஆமாம் கம்பேர் பண்ணவே கூடாது. ஆனால் அது உயிர் இருக்குது பாருங்கள், அதனால் அது பெட்டர்னு ஆண்டவர் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் அனுபவிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் செத்த பிறகு நினச்சாலும் போக முடியாது இந்த பாதையிலலாம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கு? ஏன்னா பரலோகத்தில் எப்போ பாரு ஒரே ஆராதனை தான். பிரசங்கமே வேண்டாம். ஏன்னா அங்கே பாவமே இல்லை, வியாதி இல்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, சாபம் இல்லை, மரணமே இல்லை. அங்கே இருள் இல்லை. அங்கேனால பிரசங்கம் தேவையில்லை. ஏன்னா மனம் திரும்புதலும் தேவையில்லை. அங்கே ஆராதனை போதும். பரலோகத்தில் என்ன பெரிய எக்ஸைட்மெண்ட்? அப்போ த்ரில்லே பூமியில் தான். பல வெரைட்டியாக போகிற இந்த சோதனையான போராட்டமான நெருக்கமான இந்த பூமியின் சில வாழ்நாள் கட்டங்கள் பயங்கரமான சேலஞ்சஸ். அதில் ஆண்டவரேன்னு நிற்போம் பாருங்க. அப்படியே ஆண்டவர் மனதுருங்கி இறங்கி ஆசீர்வதிக்கிறது காரணம் என் பிள்ளை இந்த கஷ்டத்துல எப்படி ஆராதிக்குது பாருப்பான்னு தூதர்களை கட்டுவார். அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா அவங்களுக்கு பாவமும் தெரியாது. இந்த மனம் திருமண கூட்டத்தை கண்டாலே அவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். என்னையா இப்படி புது பாட்டாக பாடுறாங்கன்னு ஏஞ்சல்ஸ்க்கு தெரியாத பாட்டு இதெல்லாம் நம்ம அங்கே போய் தான் தெரியும். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வைத்து விட்டார் வெளிப்பாட்டில். புதிய பாடலை பாடுவார்கள்னா அப்போ ஏஞ்சல்ஸ்க்கு தெரியாது. அவ்வளோ கொயரோடு இருக்கிற ஏஞ்சல்ஸ் கற்றுக்கொள்ளுவார்கள். ஏன்னா இந்த கூட்டம் பாடுற பாட்டை அவங்க ஒரு நாளும் பாட முடியாது. ஹல்லேலூயா. மனம் திரும்பினவர்களின் பாட்டு. ஏன்னா பாவத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ பாடுகளையும் கடந்து மேலே வந்துவிட்ட பிள்ளை ஏன் பாட மாட்டாங்க? ஐயோ பரலோகமே அதிர்ந்து விடும். ஏனென்றால் தகப்பனுக்கு பெருமை. பாரு 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 என்னால் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை பார். குருத்தோலை கையில் ஏந்தி அப்படி ஓசனா பாடுற அர்த்தம் அங்கே தான். என்னென்றால் வெள்ளை உடை அணிந்து அப்படி நின்று பாடும்பொழுது அதில் வந்த வெற்றி. அந்த கவனிங்களே, இந்த பூமியின் வாழ்க்கை நீங்கள் என்ன வேணால் நினைத்து கொள்ளுங்க. அதனால தான் தற்கொலை பண்ண நினைக்கிற எண்ணம் கூட மிரட்ட வேணாம், நீ நரகத்துக்கு போயிடுவேன். கம்பேர் பண்ணால் இந்த பூமியில் ரொம்ப 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 மோசமாக இருக்கேன்னு சொல்கிற ஒரு பிள்ளை கூட உயிருள்ள நாய் மாறி. ஏன்னா ஹோப் இருக்குது. ஏன்னா உயிர் இன்னும் இருக்குது. உயிர் போயிடுச்சுன்னா சொல்ல முடியாத வேதனை. ஏனென்றால் திரும்பி வர வழியே இல்லை. வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மனம் திரும்ப தருணமே இல்லை. நன்றாய் கவனிங்க. எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இங்கே சேஞ்ச் ஆக டைம் இருக்கு. பெட்டர் லெட் அஸ் சேஞ்ச். ஆனால் வாழ்க்கை முடிகிற நேரம் எப்போ என்றே தெரியாமல் மறித்து விட்ட பிறகு திரும்ப வழியே இல்லை. அதனால தான் பூமியில் எவ்வளோ வேணாலும் கஷ்டம் வரட்டும், பட்டு கொள்ளலாம். ஆனால் மரணத்துக்கு பிறகு மனம் திரும்ப சான்ஸ் இல்லை. அதனால தான் ஆண்டவர் கொடுக்குற இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் நீர்க்குமிழி போல காலையில் தோன்றி மாலையில் மலர்கிற புஷ்பத்தை போல இருக்கிற இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறது தான் மகாபெரிய அனுபவம். கரங்களை வைத்து ஹல்லேலூயா. இதை அனுபவிக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறேன். ஆமே. கொஞ்ச நாள் வாழ்க்கை ஆண்டவர் சொல்லி கொடுக்குற காரியங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்த அப்பான்னு சொல்லி பாருங்க. அவர் உங்களுக்கு செய்கிற கிருபையை பார்க்கும்போது எல்லாவற்றையும் விட்டு விடலாம் என்று உங்களுக்கே தோன்றும். அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு பயில் காட்டி அழைக்கிறார். ஆமே. ஏன் மீனுக்கு தானே பாடுபட்ட எல்லாம் வச்சுக்கோன்ட்டார். படகே மூழ்கி போகிற அளவுக்கு வச்சு கடைசியில் படகே விட்டுட்டு வந்துட்டான் பையன். காரணம் இதுதானே வாழ்க்கை என்று நினைத்தாய். இதை கொடுக்க மாத்திரமல்ல, நீ நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் கொடுக்க என்னால் முடியும்.
ஆனால் விஷயம் என்ன, அது உன்னை திருப்தி செய்யாது. திரும்பவும் மீன் காலியாகத்தான் போகும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? இப்போ திரும்பவும் வலை எடுக்கணும், திரும்பவும் மீனை தேடணும். அதுக்கு ஆண்டவர் கொடுத்தவரையே பின்பற்றினா பார்த்து கொள்ள மாட்டாரா என்ற தைரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வேலையை கொடுத்தவர் கர்த்தர், பிள்ளைகளை கொடுத்தவர் கர்த்தர், குடும்பத்தை கொடுத்தவர் கர்த்தர், எல்லாவற்றையும் கொடுத்தவரை விட்டு விட்டு கொடுக்கப்பட்டதை பின்பற்றினோம் என்றால் நிம்மதி போய்விடுகிறது. அதனால்தான் எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? இப்பொழுது வேலை, பணம் எல்லாம் தேவன் கொடுத்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் டியூட்ரானமி 8 உபாகம் 8 உனக்கு சம்பாதிக்கத்தக்கதான பலனையும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய திறனையும் கொடுத்தவர் தேவன். அதை மறவாதே என்று வேதம் சொல்லுகிறது. மறவாதே. ஆமென். ஆண்டவர் கொடுத்தார் என்பதை மறவாதே. அப்படின்ற கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை நம்ம வேறு எதற்கு கொடுத்தாலும் பிரச்சனையாகிறது. இன்னைக்கு அதனால தான் பிரயோஜனம் என்ற வார்த்தை மிக முக்கியங்க. இன்னைக்கு முக்கியமாக இன்னொன்று சொல்லுகிற பாருங்கள், ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. திரும்ப என்ன பாருங்க, எல்லாம் என் கண்களை பாருங்க, எல்லாம் வசனம் எங்கே தான் இருக்கிறது, எங்கேயும் ஓடி விடாது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இப்பொழுது உங்கள் பைபிளில் தான் அது இருக்குது. என் வீட்டில் போய் வாசித்தாலும் அங்கே தான் இருக்கும். ஆனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், இல்லை இந்த தருணங்கள் ஓடிவிடும், இன்றைய தருணம் ஓடிவிடும். இப்போ கவனிங்களேன், இதை வாசிக்கும் போது நமக்கே தெரியணும் என்ன கைகளா. ஆங்கிலத்தில் வாசித்தால் இன்னும் அழகாய் வரும். யாராவது வாசிங்க சத்தமாக பார்ப்போம். Strengthen your feeble arms and weak knees. இது எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது? எல்லாரும் என் கண்களை பார்க்குறீங்களா? வீக் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபீபிள் நீஸ். ஆமாம், ஃபீபிள் ஆர்ம்ஸ் அண்ட் வீக் நீஸ். அடா அடா அடா, ட்வின்ஸ்க்கு வச்ச பேர் மாதிரியே இருக்கு. என்ன பாருங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம உணராத விஷயங்கள். கொஞ்சம் கால் வலிச்சாலே நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தோம், என்னவோ பண்ணுதுன்னு வாங்க. காலையில் கொஞ்சமாக வலிச்சிருக்கும். அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். தாட் வரும், பிபி ஹை ஆகிடுச்சோ, ஸ்ட்ரோக் வரப்போதோ, இல்லை ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சோ. நமக்கு கைக்கும் காலுக்கும் அப்போல்லாம் கனெக்ஷனே தெரியாது. கால் இழுத்தா கூட ஹார்ட் அட்டாக்குன்னு தான் நினைப்போம். சில பேர் கண்ணை பார்த்தே கிட்னி ஃபெயிலியர்ன்ட்டாங்க. நீ நல்லா இருக்கணுமான்னு என் மனசு வாத்துச்சு. அடே அப்பா, ஏன்னா இன்டர்நெட்டில் அவ்வளோ தேறிட்டாங்க, பைபிளில் தேரல. நமக்கு விசுவாசம் அங்கேருந்து தானே வருகிறது. அவங்க கண்ணை பார்த்தே கிட்னியை பார்த்துட்டாங்க. அது எவ்வளோ பெரிய அறிவு பாரு. பைபிளை பார்த்தா எனக்கு ஆண்டவர் தான் தெரிகிறார். அப்போ ஆண்டவரை பார்க்கும்போது நானும் நல்லா தெரிகிறேன். ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றேன். இப்போது எனக்கு ஒரு முக்கியமான தியரி புரியணும். நெகிழ்ந்த கைன்னு என்ன அர்த்தம்? ஃபீபிள் ஆர்ம்ஸ். சரி, ஒரு நாள் வேலை செய்யும்போது கையை தூக்கவே முடியலன்னா நமக்கு தெரியல, அங்கே என்னவோ ஆயிடுச்சு போல், கை நல்லா இருந்த கை, என்னால் இப்போ முன்ன மாதிரி வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே வலி வந்தால் தெரியும், வீக் ஆனால் தெரியும். காலும் அப்படி தான். என்ன கால்மா அது? தளர்ந்த கால். தளர்ந்த கால்னா என்ன அர்த்தம்? நின்று கொண்டு தான் இருப்போம், ஆனால் ஆடிக்கொண்டே இருப்போம். தளர்ந்த கால்னா என்ன அர்த்தம்? உங்களை நிற்க விடாது என்ற அர்த்தம். திட கால்கள் அல்ல, தளர்ந்த கால்கள். அப்படின்றால் ஸ்டெடியாக இல்லை, நடுங்கும், ஆடும். நீங்கள் நேராக தான் போவீங்க, ஆனால் கோணலாய் போவீர்கள். காலை வைத்திருப்பீர்கள், சறுக்கி இருப்பீர்கள். இதெல்லாம் எப்போ சிஸ்டர் நடக்கும்? நடக்கும். ஒரு 40 தாண்டதுக்கு முன்னாடியே நடக்குது. ஆணும் சில நேரம் அனாயிண்டிங்கில் இப்படிலாம் போயிட்டுருக்குன்னு திடீர்னு அப்படி போகிற மாதிரி ஆகி அதை ஒரு ஸ்டைலாக அப்புறம் திருப்பிடுவேன். எதுக்கு இந்த வம்பு? அப்புறம் விழுந்த பிறகு எல்லாரும் பார்க்கும்பொழுது அல்லவா தெரியும். இப்போ நான் யோசிப்பேன், என்ன நம்ம நல்லா நடந்த ஆள் தானே, வயதாகிறது ஒத்துக்கொள்ள வேண்டும். சிலவர் வயதாக இருந்தாலும் அப்படியே நாம் நடிக்கலாம், ஆனால் தடுமாறுகிறது கால், தள்ளாடுகிறது. இப்போ விஷயம் இதெல்லாம் சரீர நிலைமை. இல்லை ஆவிக்குரிய நிலைமையில் சில பேருக்கு கையும் வரல, காலும் வரல. கை கால் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் நல்லா இருக்கிற மாதிரியே நடக்கிறாங்க. இதைத்தான் ஆண்டவர் இப்பொழுது நமக்கே நான் கேட்குறேன், உன் காலு கையில் ஒரு கோளாறு, ஏன்னா முக்கியமான உறுப்புகள் நன்றாக யோசியுங்கள். அதிகமான வேலைகளை செயல்படுத்துகிற அவயவங்கள் என்றால் 2 கைகள் 2 கால்கள். ஏன்னா நம்மை அதிவேகமாக செயல்படுத்துவது இந்த முக்கிய அவயவங்கள். இங்கே
இவைகளில் ஒரு வீக்னஸ், அதாவது பலவீனம் வரும்பொழுது நமக்கே தெரிகிறது, ஐயோ நான் முன்பு போல் செயல்பட முடியவில்லையே. ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு? உனக்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பொழுது இந்த ப்ராப்ளத்தை நீ உணரலனா வேற யார் உணருவா? ஆமே. உங்க ஃபேமிலியில தெரியாது, ஏன்னா உங்களை பார்க்கும்போது கை கால் இருக்கு. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? ஃபீபிள் ஆர்ம்ஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கை இருக்கு, இல்லைன்னு யாருமே சொல்லலை, ஆனா இருக்க வேண்டிய விதத்துல இல்லை. கால்கள் இருக்கு, ஆனால் இருக்க வேண்டிய பலனில் இல்லை. யார் அதை புரிந்து கொள்ளணும்? சபையா, சகோதரர்களா, சகோதரிகளா, வீடா, வேலை பார்க்கிற இடமா, பணம் கொடுக்கிற உங்களுடைய அதிகாரியா? யாரும் இல்லை. படிப்பை தருகிற உங்கள் கல்லூரியா, பள்ளிக்கூடமா? யாரும் இல்லை. உங்களுடைய மருத்துவர் கூட அதை அறிய முடியாது. முதல்ல நீங்களும் நானும் தான் அறியணும். ஏன்னா இன்னைக்கு போகிற இடத்துல டாக்டர்ஸ்க்கே பாவம் எதுவும் தெரியல, ஏன்னா விதவிதமா வராங்க. அதனால எப்பவுமே அவங்க சேஃபா இருக்கிறதுக்கு கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுதுன்னு ஒரு லிஸ்ட் சொல்லிடுங்க. அவரும் ஏதோ ஏபிசிடி அல்பபெட்ல போடுவாரு சிம்டம்ஸ் எல்லாம், அதை படித்தா நமக்கே ஏதோ புது வியாதி வந்தது போல இருக்கும். அது அவருடைய அறிவில் வேகமாக எழுதுவார். என்னென்னா நம்ம தான் பேச அனுமதித்தால் பேசிவிடுவோமே. டாக்டர்ஸ் அப்படி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் முதல் நமக்கு தெரியணும்பா. நீங்க அதுக்கு தானே டாக்டர் படிச்சிருக்கீங்க பாருங்கன்னா அவங்க குழம்பிடுவாங்க. அதனால உங்களுக்கு என்ன கஷ்டம் முதல்ல நீங்களே சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருக்கு நல்லா தெரியும் பிரச்சனை எங்கன்னு, ஆனா அவர் சொல்ல மாட்டேங்கிறார். கவனிங்க, முதல்ல நீ கண்டுபிடி. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் பாருங்க. ஆனா நம்ம ஆவிக்குரிய கண் திறக்காதனால பல வருஷம் கை கால் இழுத்து கொண்டு இருக்கு. நார்மலா இல்லை ஃபங்க்ஷனிங், ஆனாலும் நார்மலா இருக்கிற மாதிரி கிறிஸ்தவங்களும் வந்து போய் கொண்டு இருக்கிற வாழ்க்கை. It happens to me, it happens to all of us. எல்லாருக்கும் நடக்கிற ஒரு டிசெப்ஷன், அதான் சொல்ல வஞ்சனை. நார்மலா இருக்கிற மாதிரி நினைத்துக் கொள்கிறோம், நார்மல் இல்லை. ஆண்ட தெளிவா சொல்லுற பாருங்க, எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. அதை வாசிக்கலாமே. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நல்லா கவனிங்க. டாக்டர்கிட்ட போய் நிமிர்த்துனா சொன்னாரு. சொல்லுங்க சொல்லுங்க. அது ஒரு கட்டம் வரும், அந்த ஸ்டேஜில் கொண்டு போவாங்க. விழுந்துட்டாரு, தூக்கிட்டு போங்கணும். நல்லா நடந்த மனுஷன், புரியுதுங்களா உங்களுக்கு? திடீர்னு கொலாப்ஸ் ஆயிட்டாருன்னு வாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஸ்டேஜ் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடாது. என்னங்க நல்லா இருந்தாங்க, திடீர்னு எப்படிங்க அப்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படிங்க அவங்க இதை செய்வாங்க? திடீர்னு வரலைங்க, அறிகுறிகள் இருந்தது, சிம்டம்ஸ் இருந்தது, ஆனால் என்ன செய்து விட்டோம்? அலட்சியம் செய்துட்டோம். இன்னைக்கு கர்த்தர் எவ்வளோ அழகாய் நான் அதை தான் சொல்லுகிறேன் பாருங்களேன். ஏதோ ப்ரொமோஷன், லைஃப், பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுகிற அநேக விஷயங்களில் கர்த்தர் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறார். ஜஸ்ட் அனலைஸ் யோர் ஓன் பாடி சிம்டம்ஸ். சரீரத்தில் ஒரு டாக்டரே அதை சொல்லுவார்னா, ஆவிக்குரிய ஒரு மருத்துவர் அவர் சொல்லுகிறார், டூ அ ப்ராப்பர் டயக்னோசிஸ். சரியா நீ பரிசீலனை பண்ணு. ஓ சரீரம் சொல்லுகிற அந்த வார்த்தையை வைத்தே சொல்லுகிறார், ஆவிக்குரிய நிலைமையில நீ செக் பண்ணு. உன்னால முடியுதா? கை ஸ்ட்ராங்கா இருக்கா, கால் ஸ்ட்ராங்கா இருக்கா, செக் பண்ணு. அதுக்கு அவர் சொல்லுகிறார், என்கிட்ட வா நான் நிமிர்த்துவேன்னு சொல்லல. நம்ம என்ன செய்வோம்? காலு முடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முடம்னா என்ன அர்த்தம்? வீக்கா இருக்கு, பலவீனமா இருக்குன்னா அப்படியே இருக்கட்டும்னா உட்காந்துருப்பீங்க. செஞ்சு பாருங்க. அதான் இப்போ ஒரு 10 நிமிஷம் செஞ்சாலே அப்படியே தான் நிற்கணும். நார்மலாக அது வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. எனக்கு ஜெபம் பண்ணவே வரலைங்க, ஜெபம் பண்ணுங்கன்னுவா. உங்களுக்கே வரலன்னா எனக்கே இங்கே வரணும்? எத்தனை பேர் அதெல்லாம் புரியுது? நல்லா கவனிங்க. இதெல்லாம் நமக்கே வர வேண்டிய பிரமாணம். எனக்கு ஜெபம் பண்ண வரலன்னா இன்னொருத்தர் ஜெபம் பண்ண சொன்னால் எனக்கு முதல்ல ஆண்டவர் கட்டி தருவார். எங்கே பிரச்சனை கட் பண்ணு, எங்கே ஜாயின் பண்ணணுமோ பண்ணு, எதை விட்டு விலகணுமோ விலகு, எதை பிடுங்கணுமோ பிடுங்க. கிளீனாக சொல்லி கொடுக்குற அந்த வார்த்தை தான் சுவிட்சிப்பின் வார்த்தைகள். கிளீனாக காட்டுவார். நல்ல கவனிங்க. எனக்கு ஜெபம் வரலன்னா ரீசன் எனக்கு தெரியணும். டோன்ட் எவர் ஃபூல் யோர் செல்ஃப். ஏன்னா பிசாசை ஃபூல் பண்ண முடியாது, கர்த்தரை ஒரு ஆளை ஏமாற்ற முடியாது. விஷயம் என்ன, நானே என்னை ஏமாற்றிக் கொள்ளலாம். அதனால தான் பிசாசு என்ன செய்கிறான்? தந்திரமாக கிரியை செய்கிறான். பாரு, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதையே அறியாமல் வஞ்சிக்கப்பட்டா. அவன் நினைத்தா, கேட்டா என்ன தப்பு? எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் பாருங்க.
கேட்ட என்ன தப்பு, ட்ரை பண்ண என்ன தப்பு, அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு. இப்போ எத்தனை பேருக்கு அது புரியுது? இந்த கேட்டால் என்ன தப்புன்னு கேட்குற ஆள் ட்ரை பண்ணி பார்க்குன்றான் அடுத்தது. அதுதான் ப்ராப்ளம் லைஃப்பில். கேட்டா என்ன தப்பு, கேட்டா என்ன தப்பு, ஒரு ஒரு 40 வாட்டி கேட்டா, ஐயோ யாரோ கேட்ட மாதிரி இருக்கே, 40 நாள் 80 வாட்டி கேட்டா ராணுவமே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஏன்னா ராஜாவுக்கே இவனை நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஆளை பேச விட்டு கொண்டு இன்னொரு ஆள் குவைட்டா இருந்தா என்ன ஆகும்? பேசுற ஆள் தான் ஜெயிக்கும். இது உங்களுக்கு இன்னும் புரியலையோ? அதனாலே நுழைஞ்சதுல இருந்து தாவீது தான் பேசுறாரு. நீ சுமார் சின்ன பையன் அப்படின்னு, நீ சுமார் அப்படின்ட்டு இன்னொரு ஆள்கிட்ட இவர் பேசுறாரு. பேசுனா அப்படி பேசுங்க. நீங்க நினைப்பீங்க நான் பாட்டுன்னு வரேன், நான் பாட்டுன்னு போறேன் சிஸ்டர், நான் யாருக்கும் தொந்தரவு செய்யாத ஒரு சாதாரண எளிமையான புழு, அதான் மிதித்து விட்டு போய் விடுகிறான். ஐயோ, அவனுக்கு யாரை மிதிக்கணும்னு நல்லா தெரியுது பாரு. தெருவில் இருக்கிற சேற்றை போல மிதிச்சா அவ்வளோ சாதாரண ஆளா நீங்க? அப்படியே குத்தி விட்டு போன. இதெல்லாம் பிசாசுக்கு தெரியும் யாரை செய்யணும்னு. ஏன் தெரியுமா? பேசுறதே இல்லை. சர்ச்சுக்கு வந்தாலும் பேச மாட்டாங்க, வெளியில் போனாலும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏஞ்சல்ஸ் தான். சில பேர் அப்படி. அந்தரங்க அறையிலையாவது பேசணுங்க. அவர் சொல்றாரு, நல்லா கவனிங்களேன், உன் கை தான் தளர்ந்துருக்குது, கால்லாம் முழங்கால்லாம் நெகிழ்ந்து போயிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி உருட்டுனா உருளும். நமக்கு ஒன்று ஆனால் இன்னைக்கு நைட்டே நீங்கள் செக் பண்ணுற ஆட்கள் தான் எனக்கு தெரியும். நமக்கு ஒன்று பயம் வைத்து விட்டால் அதையே யோசித்து கொண்டு போய் பின்பாக சோதித்து பார்ப்போம். உடனே பயம் எடுத்துக்கொள்ளும். ஐயோ நாளைக்கு நல்லா நடப்போமோ இல்லையோ தெரியவில்லையே, அப்படியே என்ன செய்வோம், யாரும் பார்க்காதப்போ எல்லாம் அப்படிலாம் பண்ணி ஒரு சரீர நிலைமையிலேயே நமக்கு இவ்வளோ தேவைப்படுகிறது. அதுலேயும் சில பேர் நம்மை பார்க்குறாங்க என்று தெரிந்தாலே ஒரு கம்பீரம் வேணும் எக்ஸ்ட்ராவாக. சில பேர் கால் இழுத்தாலும் வேகமாக எடுத்து வைத்து நடக்கும். ஏன்னா மற்றவங்க முன்பாக விட்டு கொடுக்க கூடாது அல்லவா? நம்முடைய சரீரத்திற்கே இவ்வளோ எச்சரிப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்க, நமக்கு அந்த ஒரு வேகம் இல்லை. அவங்க அவ்வளோ நல்லா ஜபிக்கிறாங்க, அவங்க நல்லா வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஜபிக்க முடியுது, ஆண்டவரே எனக்கு இந்த தடை இருக்குன்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தா, கர்த்தாவே நான் என்ன செய்ய முடியும், நிமிர்த்த முடியும், நான் என்ன செய்ய முடியும், கர்த்தர் சொல்லி தருகிறார். செக் பண்ண ஏன் ஆண்டவர் செய்யல தெரியுமா? உன்னால முடியும்ன்றார் ஆண்டவர். பிள்ளைய உன்னால முடியும். நீ நெகிழ்ந்த கால கை திரும்ப மாற்ற முடியும். நிமிர்த்தே. எப்படி சரீரம் வளைஞ்சுன்னா விட்டு கொடுக்க மாட்டாய் அல்லவா? சரீரம் பலவீனப்பட்ட அவனால் தாங்க முடியவில்லை அல்லவா? எந்த மருந்து மாத்திரை, எந்த டானிக், எல்லாவற்றையும் விட சாப்பாடை மாற்றியாவது பலனை மாற்றுவோம். அன்றைக்கு அம்மாவை என்ன துணத்தி, இப்படி செஞ்சு கொடுமா, அப்படி பண்ணி கொடுமா, இதை ஊத்து, அதை பண்ணு. ஏன்னா பலவீனம் ஆயிடுச்சாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னையே நீ நிமிர்த்தவில்லை என்றால் யார் நிமிர்த்த முடியும்? நல்ல வார்த்தை இல்லை? ஆண்டவர் சொல்ல, யார்கிட்டையும் போய் புலம்பாதே, உன்னையே நீ நிமிர்த்து. சரி இல்லையா? நிமிர்த்து. ஆண்டவர் சொல்லி தர, நிமிர்த்து. நீ நிமிர்த்தலைன்னா உனக்காக யாரும் உதவ முடியாது. அதான் சிம்பிள் ட்ரூத். எவ்வளோ பேருக்கு அது புரிகிறது? நான் என் பாடியை நான் கவனிக்கலைன்னா வேற யார் கவனிக்கிறது? கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். வழி நடத்துவாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து தாத்தா பாட்டியிலேருந்து பெற்றோர்கள் வரை ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது எல்லா நிலைமையிலும் மருத்துவரை பார்த்தோ இல்லை என்றால் அதற்குரிய நல்ல அனுபவசாலிகளை கேட்டோ சரியான சாப்பாட்டை செய்து கொடுத்து வளர்ப்பார்கள். ஆனால் வளரும் பொழுது, வளர்ந்த ஒரு பிள்ளையை மாறும் பொழுது யார் பொறுப்பெடுப்பது? அனுபவங்களும் சொல்லி தந்தவர்களும் உங்களையும் என்னையும் வளர்க்கும்படியாக உதவினார்கள். ஆனால் அவர்கள் நமக்கு பொறுப்பாளிகள் அல்ல. They cannot be responsible for our health. They can only lead us into right things. எது சரின்னு காட்டி தான் கொடுப்பாங்க. யாரும் பொறுப்பெடுக்க முடியாதுங்க. நீங்களும் நானும் அப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அவன் சொல்லுகிற செக் அவுட். ஆவிக்குரிய லைஃப் எப்படி இருக்குன்னு பாரு. ஜெபிக்க முடியல, எனக்கு பைபிள் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இட்ஸ் a real problem, I am telling you.
நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியுதில்லை. மேலே 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 பிரசங்கம் எனக்கும் அது அலுப்பாகுது. அதனால தான் சொல்லுகிறேன், பிரசங்கங்களை கேட்குறோம், நம்ம ஆராதிக்கிறோம், நாம் எல்லாமே ஆவிக்குரிய அனுஷ்டிப்புகளை, அதான் இட்ஸ் அபௌட் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அகைன் எல்லாம் செய்கிறோம். ஆனால் நமக்கே தெரியுது நம்மள ரொம்ப பலவீனமாக இருக்கும், கை கால் பலவீனமாக இருக்குது, நெகிழ்ந்து இருக்கிறது முழங்கால், என்னால் நிற்க முடியல. ஆண்டவர் சொல்ல திரும்ப நிமிர்த்த. அப்போ எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குற பாருங்களேன், நீ நிவர்த்தி. முடமாயிருக்கிறது பிசகி போகாம. கவனிங்களேன், டேக் கண்ட்ரோல், டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃப். அது முடமாக இருக்கிறது எப்பவுமே பிசகும். என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு கால் எப்படியும் பாருங்க, முடமாகிறதுனா அதனுடைய வழக்கமான அந்த வடிவத்தை விட்டு வேறு வடிவத்தை எடுக்கும்போது பிறண்டுரும். ஏன்னா அது வழக்கமான வடிவம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்த வடிவம் அப்படிதான் இருக்கணும். அந்த வடிவம் மாறுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், இடத்தை விட்டு மாற்றி விட முடியும் பிசாசு. எத்தனை பேருக்கு புரிகிறது? He can dislocate your spiritual life. That's the point here. உங்களுக்கு எனக்கும் பெரிய சாத்தான் வைக்கிற மந்திரம், மாந்திரிகம், பிசாசு, மனுஷனுடைய எரிச்சல், பொறாமையெல்லாம் பிரச்சனையே இல்லை. நம்ம அந்தரங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம செய்ய மறக்கிறோம் என்றால் ஈஸியாக பிசகி போக வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் அதனால தான் நமக்கு சொல்கிறார், நீ அந்தரங்க வாழ்க்கையை க்ளோஸாக செக் பண்ண. யாரும் பார்க்காத பொழுது உன் ஜப வாழ்க்கை, நீ வசனத்தை பார்க்கும் பொழுது உனக்குள்ள என்ன நடக்கிறது? தூக்கம் வருகிறதா? எண்ணங்கள் சிதறுகிறதா? வேறு அசுத்தமான யோசனைகள், அசுத்தமான காரியங்கள் மனதில் வருகிறதா? வெற்றி வேண்டும் என்றுதான் கர்த்தர் சொல்ல, நிமிர்த்து. எவ்வளோ அழகாக சொல்லுகிறார். உன்னை விட்டு உன் வாழ்க்கை போகாதபடி பார்த்துக்கொள். சிம்பிள். யோர் மைண்ட் ஹேஸ் டு பி இன் கண்ட்ரோல். ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? அது நம்ம செய்ய முடியும். இல்லைன்னா கர்த்தர் சொல்லிப்பா, நான் தூதர்களை கொண்டு நான் பரிசுத்தாவின் வல்லமையினாலே என்றெல்லாம் பேசியிருப்பார். பேசல. நீ நிமிர்த்த. காரணம் உன்னால முடியும். ஆனால் அதை சொல்லும் பொழுது எவ்வளோ அழகாக சொல்லி முடிக்கிறா பாருங்க. இந்த இடம்லாம் வல்லமையாக போகிறது பாருங்க. நிமிர்த்தி முடமாக இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்களேன், ரொம்ப நாள் முடமாக இருக்கிறது என்ன அர்த்தம்? அந்த இடத்தை அசைத்து ரொம்ப நாளாகி இருக்கு. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்கம்மா? முடம் என்றாலே இஸ் அபவுட் பேரலைசிஸ், மேபி, ஐ டோன்ட் நோ. முடம் அது பக்கவாதம் என்று சொல்லலாம். ஆனால் முடமாவது என்பது அடக்கி வைப்பது, இல்லை என்றால் அசையாமல் வைப்பது, அதுதான் முடமாக்குவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு அசைவில்லாமல் பல நாட்களோ வருடங்களோ ஆயிருக்கலாம். ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எத்தனை பேர் என் கண்களை பார்த்து கொண்டு இருக்கீங்க? உங்களுடைய சிந்தனை திரும்பணும். அதுக்கு தான் ஒரு அவயவ அசைவை செய்யாமல் விட்டோம்னா அது முடமாகும். அதனால் தான் வீட்டு வேலையோ வெளி வேலையோ எக்ஸசைஸ் என்ற அந்த வார்த்தை எதனால் கொடுக்கப்படுகிறது என்றால், நம்ம அசைந்து செய்தாதான் அவயவங்கள் பாதுகாப்பாக இருக்கு. தசைகள், நம்முடைய நரம்பு நாளங்கள், செல்களின் அமைப்பே அசைவுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அசையாமல் வைத்தா அது முடமாய் முடியும். அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அசைவுக்குரியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியான அசைவில் இருக்கணும். வேற அசைவு வரக்கூடாது. வேற அசைவுன்னு என்ன அர்த்தம்? முடமானது பிசகி போகிற அசைவு. அப்படி போனா டிஸ்லொகேஷன். இன்னும் சொல்ல போனா என்ன சொல்லலாம்? டிஸ்ஃபங்க்ஷன். தட்ஸ் நாட் அ நார்மல் திங். சரீரத்தில் அது நார்மல் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ரொம்ப நாள் நான் ஜெபிக்க முடியல, வாயை திறக்க முடியல, தூக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே வாட முடியுமா? யூ கான்ட் லிவ் லைக் தட். ஐ கான்ட் லிவ் லைக் தட். ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். நோபடி கேன் ஹெல்ப் யூ இன் திஸ் மேட்டர். நமக்கே புரியலன்னா வேற யாருக்கு புரியணும்? அது என்னால் வாயே திறக்க முடியல, ஜபமே பண்ண முடியல, நான் நார்மலாகவே என் மைண்டில் இல்லை, ஐ எம் பவுண்ட் இன் மை தாட் லைஃப் அண்ட் ஐ கேனாட் ஹேவ் அ நார்மல் திங்கிங். பயம் இருக்குது, அங்கே ஒரு விதமான கசப்பின் வேர்கள் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுகிறா பாருங்க. ஏதோ ஒரு ரூட் இருக்கும்போது நமக்கு அது தெரிய வரும். திஸ் இஸ் த ப்ராப்ளம் தட் ஐ காட் ஆன் தி இன்சைட் ஆஃப் மீ. என் மைண்டு நார்மல் இல்லை டாடி. ஐம் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் வேர்ட். நான் முக்கியமாக ஒன்று சொல்லட்டும். எல்லாரும் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு நாமத்தில் கரங்களை அசைத்து காட்டுங்களா? ஆமென் ஆமென் ஆமென். அப்பா, நீங்கள் இருப்பதை பார்த்தால் இல்லாதவர்களை போல் தெரிகிறது. என் நேரம் போய்கொண்டு இருக்குது, எனக்கு ஏன் என்றே தெரியவில்லை. நான் கவனிங்களேன். மைண்ட், ரூட்ஸ், ஃபோக்கஸ். என்னை பாருங்கள். கர்த்தர் சில காரியங்களை காட்டும் பொழுது அந்த ரங்கத்தில் இருக்கிற விஷயம் அதெல்லாம் we appear to be normal on the outside. கரெக்டா? வீக்னஸ்ன்றதெல்லாம் வெளியில தெரியாது. That's the beginning of this. நெகிழ்ந்தது, அதான் feeble arms and weak knees.
arms are still there, knees are still there, but the point they are weak, they are feeble. இருக்கு, ஆனா பலவீனமா இருக்கு. பிசாசுக்கு எவ்வளவு பெரிய ஜெயம் பாருங்க இந்த இடத்துல. ஏன்னா கிறிஸ்டியனா இருக்காங்க, ஆனா யூஸ் இல்லை. சர்ச்சுக்கு வராங்க, யூஸ் இல்லை. பைபிள்ல அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு, ஆனா யூஸ் இல்லைன்னு சொல்றான். காரணம் என்ன தெரியுமா? வெறும் மூளை அறிவு, சிட்சிக்கப்பட இடம் கொடுக்கல. எத்தனை கிறிஸ்டியன்ஸுக்கு சிட்சிப்புன்னு வரும்போதே பிடிக்காது. யாரும் கரெக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள யாரும் திட்டிடக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களை எதுவுமே சொல்லக்கூடாது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியுது? நான் வருவேன், நான் போவேன், என்னை மாறுலாம் நீங்கள் சொல்லாதீங்க. எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்குவேன், பிடிக்கலைன்னா பிடிக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குரிய ப்ராப்ளத்தை நீ முதல்ல கண்டுபிடி, மற்றவங்களை பற்றியே அல்ல அது. இப்போது நான் வீக்காக இருந்தால் எனக்கு தெரியணும். நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன்னு நினச்சிக்கலாம், பட் எனக்கே தெரியுது கை கால் பழையபடி இல்லை. ஸோ வாட் ஐ ஷுட் டூ? நிமிர்த்த. விஷயம் என்னன்னா, அது ஃபங்க்ஷனை இழக்காதபடி நீ திரும்ப நிமிர்த்து. ஆமென். மறுபடி செயல்படணும். நல்லா கவனிங்க, உங்கள் வாய் செயல்படணும். ஆமென். நீங்கள் உங்கள் வாயை பயன்படுத்தலைன்னா பிசாசு செயல்பட்டு கொண்டே இருப்பான். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ நிமிர்த்தலைன்னா உனக்காக யாரும் நிமிர்த்த முடியாது. உண்மைதானே? சின்ன பிள்ளைய வாயை திறந்து அப்படியே திணிச்சா கூட துப்பிடும். பிள்ளைக்கே ஒரு சுயசித்தம் இருக்கு, பிடிக்கலன்னா துப்பிடும். எனக்கு கர்த்தர் சொல்ற, உனக்கு புரியுது என்றால் நீ தான் செயல்படுத்தணும். ஏமே, யூ டோன்ட் ஆஸ்க் ஃபார் எனிபடிஸ் ஹெல்ப். யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எனக்கு ஹெல்ப் வேணும் ஆண்டவரே, நான் மாறணும் அப்படின்னா நான் தான் மாறணும். ஹல்லேலூயா. அதனால தான் வாய்களை திறந்து நிமிர்த்தி ஜெபம் பண்ணி, ஏமே, மன்னிப்பு கேட்டு அறிக்கையிட்டு எல்லாம் செய்யும்போது கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, சொஸ்தமாகும்படி ஆமென் என்று சொல்லிவிட்டு. நீங்க சொஸ்தமாகிற அந்த ஸ்டேஜில் என்ன நடக்குது பாருங்க, உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செம்மைப்படுத்துங்கள். ஏமே, இப்போ நல்லா கவனிங்களேன். ஏற்கனவே கால் இப்படி பலவீனமாக இருக்குன்னா இது ஆவிக்குரிய அர்த்தம். தொடர்ந்து அதே ரூட்ல ஓட முடியுமா? புரியவில்லை உங்களுக்கு? போகிற வழியில் தான் ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சு. உண்மையா இல்லையாங்க? ஏன்னா நீங்கள் இப்படிலாம் பார்க்குறத பார்த்தா இன்னும் சிஸ்டர் எதையோ சொல்கிற மாதிரி இல்லை. நமக்கு தெரியுது. நமக்கு சில பேர் அதான் சொல்ல தெரியாத மாதிரி காட்டுங்க. நமக்கு புரியும் இதெல்லாம். போகிற வழியில் தானே இந்த ப்ராப்ளம் ஆச்சு. அதே வழியில் போவேன்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் தப்பு கணக்கு போடுறோம். நான் 10 வருஷம் இப்படி தானே வாழ்ந்தேன், என்ன 11வது வருஷம் எழுப்புதல் ஜோமன். ஜபம் பண்ண வர்றதுனாலே சில பேருக்கு ஏதோ பேய பார்க்குற மாதிரி இருக்கு. ஜபம் பண்ணுகிற இடத்துல அப்படியே வந்து உட்கார்ந்தா போதும். ஆண்டவர் ஏன் அதை சொன்னா தெரியுமா? இது அவருடைய ஜப வீடு. எல்லா சர்ச்சுக்கும் அவர் வைத்த பேர் அது ஜப வீடு. அப்படியே என்ன அர்த்தம்? அந்த வீட்டுக்குள்ள வந்தா ஜபம் பண்ணணும். இங்க வந்துட்டு இப்படி யாரையும் அப்படி ஆண்டவர் தொடுவது இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லுன்றாரு. ஆண்டவர் வீட்டுக்கு வந்தா ஒரு பிள்ளை சொல்றதெல்லாம் ஜபம். இயேசுவின் நாமத்தில் நான் பிரகடனப்படுத்துறேன். ஏன் தெரியுமா? அந்த இடத்துல வேதத்தை அறிகிற இடத்துல, ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல ஒரு பிள்ளை விண்ணப்பிக்கிற எல்லாமே ஆண்டவருடைய வீட்டில் ஜபமா ஏறெடுக்கப்படும். கர்த்தர் அதை கேட்கிற. அப்போ நான் பாதைகள் என்ன அழகா சொல்ற பாருங்களேன். என் முதல்ல கை காலை செக் பண்ணு, ஸ்ட்ரைட் பண்ணிக்கோன்ட்டார். ஸ்ட்ரைட் பண்ண பிறகு இப்போ எல்லாம் என்ன பாருங்க, எல்லாம் என் கண்ணை பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. கை காலெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ண பிறகு யாராவது கோணலான பாதையில் போய்கிட்டு கல், பெரிய பாறை, குழி, நெருஞ்சல் முள் இருக்கிற இடத்துல போய் ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியுமா? உங்களுக்கு இன்னும் புரியல. கஷ்டப்பட்டு கை காலெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இப்படியே நடந்துட்டுருப்போம். பாதை முக்கியம். இவங்களுக்கு கால் நல்லா ஆயிடுச்சுன்னு குதிச்சு பாருங்கள், அப்புறம் தெரியும் ஒரு 10 நாளைக்கு எழும்ப முடியாது. இப்போவும் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அர்த்தம்? எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா ஜெபிக்க ஆரம்பித்து ஒரு 2 நாள் ஆயிருக்கும். இவங்களுக்கு உடனே உயரத்துக்கு போன ஒரு மகிமையை கண்ட ஒரு பெருமை. உடனே என்கிட்டலாம் பிசாசு வருவானப்பா. பார்த்தா பிசாசுக்கிட்டே தான் இவர் இருப்பார். அவன் வர வேண்டாம், நீங்களே போயிருப்பீங்க. சிம்சோனுக்கு நல்ல ஜடை, பார்த்தவங்கள ஆட அப்படி
வரான்டான் சடை அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன் நம்ம ஆட்டில் பேச விட்டு நம்ம பேசியிருக்க மாட்டோம் சிம்சோனை. இப்போ அப்போ இருந்த சிம்சோன் வேறு, இப்போ இருக்கிற சாம்சன்ஸ்லாம் அதான் சாம்சன்ஸ்லாம் வேறு. அப்போ சிம்சோனுக்கு முடி ஜாஸ்தி, பல வருடமானா பாவம் வளர்ந்த நாளெல்லாம் அவன் வெட்டவே இல்லை. நம்ம ஊர் ஷாம்பும் கிடையாது. எப்படி இருந்திருக்கும் தலை? பார்த்த எந்த லேடிஸும் எஸ் சொல்ல மாட்டாங்க. அத்தனை பேருக்கு அந்த நசரையே விரதம் புரியுது. ஐயோ இது ஒரு ஹோலி மேன், கல்யாணம் பண்ண ஷாப்பிங்லாம் வராது, ஐயோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஃப்ளேவர் இல்லாத மேன் அப்படின்னு சொன்ன வாழ்க்கை. ஆனால் பிசாசுக்கு தெரியும் எப்படி தட்டணும். விஷயத்துக்கு வருகிறேன். அதனால தான் நான் சொல்லுகிறேன், ரொம்ப தைரியம் யாருக்க வேண்டாம். பிகாஸ் enemy is smart. He is not smarter than God. அதை நான் சொல்லுவேன். ஆனால் நாம் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சா அவன் நம்மளோட ஸ்மார்ட். ஏன்னா நல்லா தான் நடக்கிறேன்னு நினைக்கும் போதே குழிக்குள்ள இருப்பேன். சில பேருக்கு இந்த விவரமே இல்லைங்க அப்படின்னு போவாங்க. ஆனால் வாழ்க்கை அப்படிலாம் ஜெயித்ததில்லை. அடங்கி இருக்க கற்றுக் கொடுக்குற தேவன், சிட்சிப்பின் பாதை, அதெல்லாம் சூப்பரான பாதுகாப்பின் பாதை. ஏனோ தானே வாழக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். எப்படி அர்த்தம் தெரியுமா? கால் கையில் நல்லா ஆயிடுச்சு, கொஞ்சம் நல்லா ஜெபிக்கிறேன்னா பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லேயே உட்காந்துருக்கலாமா? பழைய 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 பாதையிலே போகலாமா? திருப்பி செக் வருதா இல்லையா? சேம் டிவி சீரியல், சேம் மேகசின், சேம் இன்டர்நெட் ஸ்டாஃப், சேம் சார்ட் ஆஃப் அ ஹேபிட். எதன் பிறகு புரியுது? கர்த்தர் சொல்ற, உன் கை காலை நீ ஸ்ட்ரைட் பண்ணும்போது உன் லைனையும் மாற்றணும். ஆமாம், உன் ரூட்டை மாற்றணும். அப்போ தான் ஜெயம். இப்போ நல்ல கவனிங்க, இது நம்மை முதல்ல தொட்டுட்டு அடுத்தது ஆண்டவர் நம்ம போகிற பாதையை செக் பண்ண சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரம் பிசாசு செக் வைக்கிற பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது நம்ம எல்லாருமே அறிய வேண்டிய விஷயம். சர்ச்சில் வந்து நல்ல மகிமை அபிஷேகம் எல்லாம் இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரைட் ஆகிடுறோம். ஏன்னா நம்ம தானே தேடி வந்தோம். ஆண்டவரே, ஐ நீட் யூ மோர், ஐ வாண்ட் திஸ் அனாயிண்டிங் மோர், ஐ வாண்ட் பி அஃபென்சிவ் இன் யுவர் கிங்டம். எல்லாம் வாங்கிடுவோம். கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆகிட்டு நம்ம போகும்போது நமக்கே தெரியும், ஓகா இந்த ஸ்தானத்தில் தானே நான் இருக்க அழைக்கப்பட்டேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ கம்பீரமாக இருக்குது, எவ்வளோ டிக்னிஃபைடாக இருக்குன்னு நினைக்கும் பொழுதே பழைய ரூட்ஸில் இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே ரொட்டீனில் இருந்தோன்னா இனிமேல் என்ன செய்கிறான்? அகைன் செக். ரொட்டீனை மாற்றணுங்க. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? இப்போ நிறைய நேரம் நம்ம வாங்கி வாங்கி இழக்கிற நிலைமை ஏன் வந்ததுன்னா, வாங்கினது சரிதான், நிமிர்த்தனது சரிதான், ஜபித்ததும் சரிதான், ஆனா நம்முடைய பாதையை இன்னும் செவ்வாய்ப்படுத்தலை. எது நம்மளை தடுமாற வைத்ததோ, எது நம்மளை விட வைத்ததோ அதையே நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சுற்றி சுற்றி வைத்து கொண்டிருந்தா நிச்சயமா இன்னைக்கு இல்லை என்றாலும் என்றாவது பிசாசு தட்டி விடுகிறான். எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல கவனிங்க, ஆண்டவர் அதை தான் சொல்வார். ஏவாளுக்கு கர்த்தர் சத்தியத்தை கொடுத்திருந்தார், அதை மட்டும் கேட்டா போதும். நீங்க சத்தியம் இல்லாததுக்கு செவி கொடுத்தா பிசாசுக்கு இடம் வரும். எத்தனை பேருக்கு காதுகள் திறந்திருக்கிறது இயேசு நாமத்தில்? கர்த்தர் பேசுனா கர்த்தர் பேசுறதுக்கு மட்டும் ஆமேன் சொல்லுகிற மக்கள் என்றா, மற்றவர்கள் பேசும்போது ஆமேன் சொல்லாதீங்க. ஆமேன். உலகம் சொல்றதுக்கு ஆமேன் போடாதீங்க. அங்க போய் அது கேட்க நல்லா இருக்கு, அப்படி இருக்கலாமோ, அதெல்லாம் தாட்ஸ். எங்கிருந்து வர தாட்ஸ்? பிசாசின் உலகத்துல இருந்து. கர்த்தர் சொல்லுகிறார், ரூட்ஸை மாத்தலனா வம்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் பாருங்க, அதனால தான் சாம்சனை அப்பா அம்மாவுடைய பாதுகாப்புல கொண்டு போய் கொண்டிருந்தார். பொண்ணு பார்க்க அவன் எங்க யார்கிட்ட போனா? ஐயோ இது பெரிய ஸ்டோரி. திம்னாத்துக்கு போகிற வழியிலே திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது கர்ஜிக்கிற பால சிங்கம் அவனுக்கு எதிராக வந்ததாம். அவர்கள் போன போது அவனுக்கு எதிராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 பேர் போனாங்க, அவனுக்கு முன்னாடி மட்டும்தான் சிங்கம் வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பையன் அப்பா அம்மா கூட இல்லை. ஒரு கட்டத்தில் டீவியேஷன். எவ்வளோ சின்ன சிம்பிள் பிரின்சிபிள்ஸ் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளாகட்டும், கல்யாணம் ஆனவர்களாகட்டும், நம்ம எல்லாருக்குமே இருக்கிற கோட்பாடுகள். சிலதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் வரமுறை வைக்கும்போது போய் பார்த்தாதான் என்னன்னு ஏன் நினைப்பு வருது நமக்கு? இல்லை, அந்த தாட்டு வந்து நம்ம செயல்படுத்தும் போது அது அடுத்த கட்டம். நான் கேட்டேன், கேட்டுக்கொண்டே இருக்க இடம் கொடுத்தீங்கன்னா அடுத்தது செஞ்சு காட்டுவீங்க. அதே மாதிரி தான் இது. ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு ஆயிடுச்சு அவனுக்கு. எவ்வளோ நாள் அம்மா அப்பா கூடவே நடக்கிறது, கொஞ்சம் ஒரு டீவியேஷன். You won't believe. திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த போதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து அவன் பிறந்த நாள்ல இருந்து திராட்சை பழத்தை அவன் அனுபவிச்சதே கிடையாது. ஏன்னா அவங்க அம்மாவே குடிச்சது கிடையாது. எவ்வளவு பயங்கரமான விரதம் தெரியுமா? அதெல்லாம்
திராட்சை பழத்தில் உண்டானது ஒன்றை நீ புசிக்க கூடாது, அந்த ரசத்தை குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்றை நீ தொடக்கூடாது. அப்படி விரதம் எடுத்து பிறந்த பிள்ளை ஒரு நாள் அந்த திராட்சை தரத்தோட டேஸ்ட் கூட தெரியாது. அப்படின்னு என்னத்தான் அவன் ஜீன்லேயே திராட்சை ரசத்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படின்னா அதை அவன் அனுபவிக்கவே இல்லை. அப்படின்னா பாவனை என்னென்னு தெரியாதுன்ற அர்த்தம். சில பேருக்கு அப்படி தான் சில விஷயம்லாம். குடிச்சே பழகாதவங்களுக்கு குடியை கண்டாலும் ஒரு மேட்ரே கிடையாது. என்னப்பா பெரிய டெம்டேஷன் வாங்க. பெண்களை பார்த்தா வீக்னஸே இல்லாத ஆட்கள், பெண்கள் எவ்வளோ அழகாக இருந்தாலும் மயங்க மாட்டாங்க, திரும்பி பார்ப்பாங்க, அது பாவம் கிடையாது. பட் இங்கே இமேஜினேஷனில் போக மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு மேட்ரே கிடையாது. ஆனால் பாவம் செய்து செய்து விழுந்த இடத்துலையே இருக்கிற ஒரு ஆளுக்கு அது பெரிய பிரச்சனை. தேடியே போவாங்க, அவங்கள தேடி யாரும் வர வேண்டாம், இவர்கள் தேடி செல்வார்கள். இது எல்லாருக்கும் பொருந்துற விஷயம். அது எந்தெந்த ஏரியா ஆஃப் வீக்னஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும், கண்டுபிடித்திருப்போம். இன்றைக்கி திராட்சை பழத்தால் இவங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு பிசாசுக்கு தெரியும். ஏன் தெரியும் தெரியுமா? அம்மா சாதிச்சு காட்டினவங்க, அம்மா விரதத்தில் ஜெயித்தவங்க, ஃபாஸ்டிங் லைஃப்பில் இருந்து பிள்ளையை பெற்றாங்க இந்த விஷயத்தில். ஸோ பிசாசு தெரியும், இதை வச்சா மயக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம், தன்னுடைய செல்ஃபை நம்ப வைக்கணும். எப்படி? பலத்தை. அம்மா அப்பா கூடவே இருக்கிறது வேணாம்ப்பா, கொஞ்சம் டீவியேட் பண்ண ஸ்டேஜில் தான் பாலசிங்கம் எதிராக வந்துச்சு. ஆனால் காட்ஸ் அனாயிண்டிங் without fail came upon him. விஷயத்தில் நான் இணைப்புகளை இன்றைக்கு கொண்டு போக முடியாத நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அதை நம்பி சுய வழியில் ஓடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? அபிஷேகத்தை எங்கே மிஸ் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா போயிட்டு இருக்கும்போது அதை நம்பி கேஷுவலாக இருக்கக்கூடாது. யார் வேணாலும் பேசட்டும், எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் நடக்கலான்னு நம்ம நினச்ச நேரத்தில் தான், அதாவது அந்த கேஷுவலாக இருந்த நேரத்தில் தான் அட்டாக் வந்தது. உண்மை தானே? வெரி கேஷுவல் திங் ஃபார் அ யங் மேன் டு டூ. போயிட்டா திரும்பி வரப்போகிறான், வந்துட்டான். ஆனால் பாயிண்ட் என்ன, அங்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. வெறும் சிங்கம் வந்தால் பரவாயில்ல, அதுக்கு பிறகும் வந்தது என்ன தெரியுமா? டெம்டேஷன் எப்படி கண்டினியூ ஆகுது பாருங்க. அந்த செத்த சிங்கத்தின் உடலை பார்க்க மறுபடியும் திரும்பி வழி விலகி போனான். அங்கே தான் ப்ராப்ளம். எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுது? ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டம் எப்படி போகுது பாருங்க. பிசாசு அதை தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகணும்னு அவனுக்கு தெரியும். அவன் மாஸ்டர் மைண்டட் ஃபெலோ. அதில் நமக்கு தான் விவரம் வேணும். ஏதோ சும்மா தொட்டுட்டு வரல யாரும் சொல்லாதீங்க, எந்த பாவமும் அப்படி கிடையாதுங்க. இட்ஸ் நத்திங் லைக் கொஞ்சம் அப்படி போயிட்டு வர விஷயம் எதுவுமே கிடையாது. போய்த்தாலே நெக்ஸ்ட் செக் விழும். நெக்ஸ்ட் அதனால தான் நம்ம கவரிங் அத்தாரிட்டிஸ் கீழே இருக்கிறது முக்கியம். ஏமே எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நிமிர்த்தன, ஆனால் இப்போ பாதையை செவைப்படுத்த. ஆமேன் ஆமேன். எழுந்து நிற்கலாமே, என்ன டைம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இருக்கிறத பார்த்து இன்னும் 1 மணி நேரம் இருப்பீங்கன்னு தோணும். ஆனாலும் நம்ம அனுப்பணும், ஏன்னா அடுத்த வாரம் வரணும் இல்லை. எழுந்து நிற்கலாமா? கரெக்டாக சொல்லுங்க, ஏன்னா இதெல்லாம் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ். டேடி நான் ரியலிஸ்டிக்காக வாழ விரும்புகிறேன், நான் ரொம்ப ஹைக்கப் பண்ணலாம் விரும்பலை, ஏன்னா எனக்கு பாதுகாப்பு அவசியம். ஏமே பேசுகிற எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு எச்சரிப்பான வாழ்க்கைம்மா. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க? ரொம்ப கேஷுவலாக எடுக்காதீங்க எதையுமே. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க? ஓ நோ ஐ ஃபீல் ஸோ குட் ஆஃப்டர் அட்டெண்டிங் த பைபிள் ஸ்டடி ஆர் ஆஃப்டர் கோயிங் டு திஸ் லீடர்ஸ் அனாயிண்டிங் சர்வீஸ் ஆர் மேபி எ மிரக்கிள் சர்வீஸ் வாட் எவர். அதுக்கு பிறகு தான் விஷயம் இருக்குது. நல்லா கேட்டுட்டு போயிட்டு வீட்டில் வழியில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இந்த சாய்ஸஸ் தட் யூ மேக், அதுதான் பாதையை செவைப்படுத்துறது. எல்லாவற்றிலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லாமல் பழைய ரொட்டீன்லே அதான் தூங்கி அப்படியே ஜெபிக்காமலே வேலைக்கு போகிறது. என்ன நேற்று அனாயிண்டிங் வாங்கிட்டு வந்துட்டேன் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் அனாயிண்டிங் ஃபீல் ஆகும், ஆனால் எனிமி அங்கே ரெடியாக இருப்பான். எதை வச்சா அனாயிண்டிங் எடுக்கலான்னு தெரியும். நம்ம எல்லாருக்குமே அந்த கிருபை வேணுமே, ஆண்டருக்குள்ளே இருக்கு. ஏமே இப்போ நீங்கள் கண்ணை மூடி ஆண்டர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது சொல்லுங்கப்பா, எனக்கு எந்த ஏரியாவில் ஸ்ட்ரகிள் இருக்குன்னு நான் அறிக்கை பண்ணுகிறேன்ப்பா, அந்த இடத்த நீங்கள் தொடணும் ஆவியானவரை. சொல்லுங்கள். உங்கள் பாஷையில் ஆண்டருக்கு தெரிகிற விதத்தில் நீங்கள் டங்ஸில் பேசினாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் அதை பார்க்கிற. ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த ராத்திரி வேளையில் என்னோடு கூட ஜெபிக்கிற தேசத்தார்கள் உண்டு, ஜாதிகள் உண்டப்பா. உங்கள் பிள்ளைகள் உங்கள் வார்த்தையை நம்பி ஒவ்வொரு வாரமும் தங்களை ஒப்பு கொடுத்து உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகள், அவர்கள் நிமித்தம் பரலோகம் இறங்கி இன்று பேசி இருக்கிறபடினாலே ஐயா எங்களோடு இடைப்பட்டீர் ஐயா. ஆண்டவரே, இந்த நெகிழ்ந்த கால்கள், தளர்ந்த கைகள் எந்த சூழ்நிலையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஹல்லேலூயா, அந்த நெகிழ்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் நாங்கள் இப்போதே நிமிர்த்தி இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன். கர்த்தாவே நிமிர்த்தி, ஓ ஹல்லேலூயா, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் எங்களுடைய பாதங்களுக்கு பாதைகளை நாங்கள் செவ்வைப்படுத்துகிறோம் ஐயா.
அப்பா நாங்கள் நடந்து போகிற அந்த பாதங்கள், அந்த பாதைகளில் போகிற அந்த பாதங்களுக்கு ஒரு செவ்வையான பாதை தேவையா இருக்கிறது சுவாமி. இயேசுவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன். இந்த ராத்திரி வேளையிலே பரலோகம் திறப்பதாக, இயேசுவே பரலோகம் திறப்பதாக. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எங்களை பலப்படுத்துவீராக. அப்பா பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. பலவீனத்தோடு நாங்க தொடர்ந்து ஓடக்கூடாதுப்பா. எங்கெல்லாம் பலவீனமா இயேசுவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பலன் பிரவேசிப்பதா, பரிசுத்த ஆவியின் பலன் பிரவேசிப்பதாக. எல்லா நிலைமையில் இருக்கிற பலவீனங்களை போ என்று நான் கடிந்து கொள்ளுகிறேன். தள்ளாடுகிற முழங்கால்களை இப்போதே கர்த்தர் ஆண்டவரே பலத்தாலே இடை கட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம்பா. ஏனென்றால் நாங்கள் நிமிர்த்துகிறோம், நாங்கள் நிமிர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் நிமிர்த்தும் பொழுதே என் தேவன் பலத்தை கட்டவிழ்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள் தேவ ஜனமே. நீங்கள் நிமிர்த்தும் பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், நான் பலத்தை கட்டவிழ்கிறேன். நான் நிமிர்த்துகிறேன் ஐயா. என் வாய்களை திறந்து நான் அறிக்கை செய்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி நான் கெஞ்சுகிறேன். என் மனக்கண்கள் பிரகாசமாக்கும்படி நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிற இந்த வேளையில் தானே என் தேவ ஆவியானவர் இறங்கி எந்தெந்த இடத்திலெல்லாம் பலப்படுத்தணுமோ பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜனமாய் மாறட்டையா. ஆவிக்குரிய மனக்கண்கள் பிரகாசமாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிற இந்த வேளையிலே மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். கேளுங்க கேளுங்க, என் மனக்கண்களை பிரகாசமாக்குங்கப்பா. என் கண்ணெல்லாம் நல்லா பார்க்குது, ஆனா என் மனக்கண்கள் குருடா இருக்குப்பா. என் மனக்கண்களை பிரகாசமாக்குங்கப்பா. இயேசுவின் நாமத்திலே நான் கட்டவிழ்க்கிறேன் பிதாவே. உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. எபேசியர் 1 நீ சொன்ன வாக்குத்தத்தா எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை பிரகாசமாக்குகிற வாக்குத்தத்தா. கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பின அதே பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே விசுவாசிக்கிறவராகிய எங்களிடத்தில் நடத்துகிற அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே எங்களுடைய மனக்கண்களை நீ பிரகாசமாக்குங்க, ஆக்குங்க இயேசுவின் நாமத்தில் ராஜா. கண்டுபிடிக்கட்டும், ரகசியங்களை கண்டுபிடிக்கட்டும். எங்களுக்கு முன்வைத்த நம்பிக்கையை நாங்கள் கண்டுபிடிக்கட்டும். ஆண்டவரை பரிசுத்தவான்கள் மத்தியில் இருக்கிற மகிமையின் ஐஸ்வரியத்தை கண்டுபிடிக்கட்டையா. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம் பிதாவை, கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம். நாங்கள் தொடர்ந்து கேட்போம் அப்பா. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்போம் பிதாவே. நீர் இறங்கி கொண்டிருக்கிறீரப்பா, நம்முடைய வல்லமையோடு இறங்கி கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் நிமிர்த்தும்படியாக பேசி கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலும் பலத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறீங்கப்பா. அது நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நாங்கள் நிமிர்த்தும் பொழுதே சொஸ்தத்தை கொடுக்கிறீர் ஐயா. ஹல்லேலூயா. முடமானது பிசகி போகாதபடிக்கு சொஸ்தமாகும்படிக்கு எங்களுடைய பாதங்களுக்கு பாதையை செவைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. திரும்பி போகும் பொழுது ஒரு பிள்ளையை கூட பிசாசு வஞ்சிக்க கூடாது, கொடுத்த வசனங்களின் விதைகளை பட்சிக்க கூடாது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே உம்முடைய ஊழிய காரியாய் பிரதிநிதியாய் நான் வேலி அடைக்கிறேன் இப்பொழுதே. பரம தகப்பனின் வேலி. ஹல்லேலூயா. அவர்கள் வாசம் பண்ணுகிற வீடுகளை, அவர்கள் வியாபாரங்களை, அவருடைய வேலை ஸ்தலங்களை, அவர்களுடைய சரீரங்களை, ஆண்டவரே அவருடைய குடும்ப உறவுகளை, தாய் தகப்பன் பிள்ளைகளை, கணவன் மனைவி உறவுகளை, அவருடைய வாகனங்களை, அவருடைய ஆகாரத்தை, தண்ணீரை வேலி அடைக்கும்படியே நான் நம்முடைய ஊழியக்காரியை பிரகடனப்படுத்துகிறேன். வேலி அடைத்தீரையா, ஸ்தோத்திரம். பிசாசு அந்த வேலியை அறிவான் சுவாமி. எந்த அகால மரணமும் விபத்து வீழ்ச்சி நாச மோசம் எங்களுடைய எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது, கேட்கப்பட மாட்டாது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. ஆமென் என்று சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவை இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எங்களுடைய வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது, குடியோடி போகுதல் இராது. இயேசுவின் நாமத்திலே நான் கட்டவிழ்க்கிறேன். ஒரு வீட்டில் இருந்து எந்த குடும்பத்தையும் பிசாசு விரட்ட கூடாது. நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. உனக்கு கட்டளை, அந்த குடும்பத்தை விட்டு போ இயேசுவின் நாமத்தில். ஒரு குடும்பத்தை குடியோட்டி போக உனக்கு தகுதி இல்லை, அதிகாரம் இல்லை. பிசாசு வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற பிசாசின் கிரியைகளை ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். உங்க வீட்டில் அந்த பிரச்சனை இருந்ததுன்னா கரத்தை உயர்த்துங்க, வெக்கமெல்லாம். உங்க வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாம வீட்டை விட்டு வெளியே போகணும்னே தாட்ஸ் வர சிலர் இங்கே உண்டு. எல்லா கண்களும் மூடப்படட்டும், கரங்களை மட்டும் உயர்த்தி ஆண்டட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதபடி வீட்டை விட்டு வெளியில் போனால் தேவலை. வீட்டை விட்டு வெளியில் போனால் என் மைண்டு நல்லா இருக்கு, வீட்டுக்குள்ளே இருக்க பிடிக்கலன்னு சொல்லத்தக்கதான போராட்டங்களை கர்த்தர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். அன்பான சகோதரா சகோதரி, உங்கள் ஒபீடியன்ஸை கட்ட பார்க்குறா. இப்போது நான் கட்டவிழ்க்க போகிறேன் இந்த குடும்பங்களை. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர முடியும்.
நான் சொல்லும்போதே உணர முடியும். எனக்குள்ள அந்த உணர்வை நான் ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே குடியோடி போகுதல் இராது பிசாசே. இயேசுவின் நாமத்தில் அவருடைய குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து, அவர்களுடைய சிந்தனையின் சமாதானத்தை கெடுத்து, அவருடைய பாதைகளை மாற்றும்படியை போராடுகிற எல்லா நரக குழியிலிருந்து புறப்பட்ட ஆலோசனைகள், எல்லா எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் கிரியைகள், வஞ்சனையின் ஆவிகளை இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் நான் சுபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை இந்த ஜனத்தை குடும்பத்தை போக விடைப்பார். ஆவியானவரே, நீ இறங்கி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்கிறேன் என்று இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பா, அவங்க வீடு நீங்க குடியிருக்கிற வீடு சுவாமி. பிதாவே, நீ எங்கள் மத்தியிலே உலாவி எங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னேன். ஓ ரமகபல கரியாந்தா ரேமமா லோகோரியாந்தர பேஷதோ லேமமா நோகோரமகத்ரா ரெகப்ப லோகோரி மகசந்தர கசி ஓ ரமகபோர பாத்தியந்தர போஷகே ஓ ரமகத்தியந்தர மோஷந்தர போர மகத்தர போ ரெமாரஹத்தியாந்தே ரேமமா மாமா. ஓ, ஒரு உலாவுகிற பிரசன்னா, தேவனுடைய பிரசன்னா ஓ அந்த குடும்பங்களுக்குள் கட்டவிழ்க்கப்படுவதாக பிதாவே. பட்டயமேந்தின தூதர்களை, அக்கினியின் பட்டயமேந்தின தூதர்களை நான் இப்பொழுதே கட்டளை இடுகிறேன் பிதாவே. இயேசுவின் நாமத்தை இந்த குடும்பங்களை சுற்றி, ஓ அந்த வீடுகளை சுற்றி இப்பொழுதே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஓ, குக்குரல் சுபிக்கப்படுவதாக, குடியோடி போகுதல் சுபிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரன் இயேசுவின் நாமத்தை விடுதலை நான் கட்டவிழ்க்கிறேன். டிவியில் என்ன பார்க்கிறேன், இன்டர்நெட் யூடியூப்ல இருக்கிறவர்கள் கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தை. ஓ ஹalleluya. ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக அன்பு, ஒரு தெய்வீக நிம்மதி, ஒரு தெய்வீக சந்தோஷம், ஒரு கம்பீர சத்தம். ஹalleluya. நீதிமான்களுடைய கூடாரத்திலே வருகிற இந்த கம்பீர சத்தத்தை நான் பேசி உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேனப்பா, ஆசீர்வதிக்கிறேனப்பா, ஆசீர்வதிக்கிறேனப்பா. அப்பா, இந்த பிள்ளைகள்லாம் உங்க பிள்ளைக, உங்க சீயோன் மலையில் இருக்கிற வாசஸ்தலங்களப்பா. ஒருத்தர் வீட்டில் கூட பிசாசுக்கு நீ இடம் இல்லை அப்பா. அவங்க வீடு நீங்க உலாவுகிற இடம், நீங்க தங்கி குடியிருக்கிற இடம். அங்கே ஒரு நீதிமானுடைய கம்பீர சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு அல்லவா? அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமே, அதை இயேசுவின் ரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் முத்திரிக்கிறோமே. தேவ தூதர்களின் பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுத்து செல்கிறேன். இந்த பிள்ளைகளை அப்படியே ஆசுவரே. அப்பா, நீங்கள் நல்லவ, மகிமை நீர் மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவே, தொடர்ந்து எங்களோடு உங்களுடைய வார்த்தை இடைபட எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. எங்களுக்கு ரொம்ப ஜெபிக்க தெரியாவிட்டாலும் பரவாயில்லப்பா, பலன் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. நாங்கள் தொடர்ந்து வந்து உங்ககிட்ட உட்காருவோம், உங்ககிட்ட பேசுவோம், நாங்கள் நிமிர்த்தி கொண்டே இருப்போம். அந்த நிமிர்த்துற இடத்துல எல்லாம் உங்கள் பலன் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டே இருக்கும் சுவா. அதற்காக கொடாகொடி ஸ்தோத்திரம் ராஜா, கொடாகொடி ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமை மகிமை உமக்கு மட்டுமே சொந்தயா, மகிமை உமக்கு மட்டுமே சொந்தயா. ஹalleluya. நீங்க அதை பார்த்துக்குவீங்கப்பா, நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா மகிமை உமக்கு மட்டுமே வந்து உங்களுக்கு மட்டுமே வரணும்ப்பா. அப்படி தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.